ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தோக்கிய உபனிஷத். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாகம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத நிராகரணமத் ஸ்வநிராகரணமேஸ்து ததா ஆத்மனி நிரத்தேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மகி சந்து தே மகி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தோக்கிய உபனிஷத்துல நம்ம இப்போ 9 தடவை தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் இதில் வருது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம இப்போ தத்துவமசிங்கிற வாக்கியத்துக்கு உண்டான விளக்கம் இந்த மந்திரத்தில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா அதே தான் திருப்பி 9 தடவை நம்ம அதை அப்ளை பண்ணி புரிஞ்சுக்க வேண்டி இருக்கிறனால போன கிளாஸ்லேயே சொன்னேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி இன் சாந்தோக்கிய உபனிஷத் தத்துவமசியினுடைய விளக்கம் வந்து சாஸ்திரம் எப்படி விளக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வேர்டு அதாவது 5 வார்த்தைகள் மூலியமாக சத்து. ஏன்னா இங்க சாந்தோக்கிய உபனிஷத்துல பிரம்ம தத்துவம்னு வராது, சத்து. சத்தேவ இதகும் அக்ரே ஆசீத்து. அப்ப நம்ம அந்த வேர்டு சத்தை தான் ரிப்பீட்டடா போட்டு புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் சொல்லுச்சு சத்து அப்படிங்கிறது அனிமா. இந்த மந்திரத்துல சொன்னது அனிமா. அனிமா அப்படிங்கிறது ஏன் அனிமான சூக்ஷ்மம்னு அர்த்தம், கண்ணுக்கு தெரியாது, இந்திரிய அகோச்சரம். அப்புறம் நம்ம அதுக்கு பார்த்தோம் ஏன் அந்த சத்துங்கிறது அது மட்டும்தான் இருக்குது. சத்தேவை எதகும் அக்ரே ஆசீத்துங்கும் போதே பிரக்ஞா வாக்கு பிரதிக்ஞா வாக்கு நம்ம அங்கேயே சொல்லியாச்சு. சத்தை பற்றி இன்ட்ரோடக்ஷன் முதலே முடிச்சாச்சு. இப்போ அதை பற்றி விளக்கிட்டு இருக்குது சாஸ்திரம். அப்போ ஃபர்ஸ்ட் சொல்லுது அனிமான சூக்ஷ்மம். ஏன் அது சூக்ஷ்மா இருக்குது, கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு ஏன் அது எட்டுறதில்லை அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் காரணம் அதுக்கு என்ன கிடையாது, குணம் கிடையாது, நிர்குணத்வாஸ். இப்போ நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு சில குணங்கள் இருக்கிறதுனால தான் நம்மளால அதை பார்க்க முடியுது. குணமே இல்லை அப்படிங்க பார்த்தீங்கன்னா 5 பூதங்கள்ல ஒரே ஒரு குணத்துடையது ஆகாசம், கண்ணுக்கே தெரியறது இல்லை. 2 குணத்தை உடையது வாயு, வி கேன் ஸ்பர்ஷம், ஓரளவுக்கு நம்ம ஃபீல் பண்ண முடியுது. 3 குணங்களை உடையது அக்னி, ஃபர்ஸ்ட் அதான் கண்ணுக்கே தெரியுது. 4 குண அதை விட கிராஸ் எது, 4 குணங்களுடைய ஆப்பக நீர், 5 குணங்களுடைய பிருத்திவி நல்லா என்ன தெரியுது, ரிஜிட்டா நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியுது. ஸோ குணங்கள் அதிகமாக அதிகமாக இட் பிகம்ஸ் ஸ்தூலம். குணங்கள் குறைய குறைய இட் பிகம்ஸ் சூக்ஷ்மம். இந்த பூதங்கள்ல நம்ம பார்க்கிறோம் அதிசூக்ஷ்மம். இது சூக்ஷ்மங்கிறது இதை சொல்றோம், ஆகாசம் வெரி சூக்ஷ்மம். ஆனா இந்த பூதங்களுக்கு காரணமாக இருக்கிற வஸ்து கண்டிப்பா அதிசூக்ஷ்மமாக தான் இருக்கணும். ஏன், அங்க என்ன கிடையாது, நிர்குணத்வாத். ஒரு குணம் இருக்கிறதே இவ்வளவு சூக்ஷ்மமா இருக்குதே. அப்ப குணமே இல்லாத நிர்குணம் அப்படிப்பட்டது அறிவுக்கு மட்டும்தான் எட்டுமே தவிர அனுபவத்துக்கு அது எட்டாது. புருவத்துக்கு நடுவில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, நெற்றிக்கண்ணை நான் திறந்தேன், எனக்கு அனுபவம் கிடைச்சது, பிரம்ம அனுபவம் கிடைச்சது. இந்த மாதிரி எல்லாம் குழப்பங்கள் சொசைட்டியில அதிகமாக இருக்குது. இந்த ஒரு விஷயம் இருந்தா ஆகாசத்தையே நம்மளால உணர முடியல. கண்ணு கெட்டல, ஆகாசம் காது கெட்டல, மூக்கு கெட்டலங்கும் போது ஒரு குணம் இருக்கு அதுக்கு. அதே நம்ம கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு வாய்க்கு நாக்குக்கு எது எட்லியும் போது
குணமே இல்லாததை எப்படி நாம அறிவடு பொருளாக எப்படி அறிய முடியும்? அறிய முடியாதுங்கிறத நிர்குணத்வாத். அதனால அது எப்படி இருக்குது? அதிசூக்ஷ்மம். அடுத்தது அவ்யக்தத்வாத். இப்ப ஆகாசம் வியக்தமாயிருச்சு. ஆனா அந்த சத் விஷயம் எப்படி இருக்குது? அவ்யக்தம், அன்மானிஃபெஸ்டேஷன் ஃபார்ம், தோன்றா நிலையில் இருக்கிறது. வெளித்தோற்றத்திற்கு வராத காரணத்தினால் அந்த இறைவனோட அம்சம் ரெண்டு. ஒன்னு வெளித்தோற்றத்துக்கு வந்தது இந்த உலகம், அதை நாம பார்க்கிறோம். ஆனா அது எதனால வியாப்தம்? வெளித்தோற்றத்திற்கு வராத சத்தினால் வெளித்தோற்றத்திற்கு வந்த இறை தத்துவம் வியாப்தம். இருக்கிறது அனைத்து என்னதுதான்? இறைவனை தவிர்த்து வேறு இல்லை. ஒன்று வெளித்தோற்றத்துக்கு வராத ஒரு விஷயம், வெளித்தோற்றத்துக்கு வந்த விஷயத்துல எண்ணெய் உள்ள போட்டுக்கணும். நான் தனியா நின்று பார்த்துட்டு கூடாது. ஸோ வெளித்தோற்றத்துக்கு வந்த விஷயம் வெளித்தோற்றத்துக்கு வராத விஷயத்தினால் வியாப்தம். அப்போ இது வெளித்தோற்றத்துக்கு வராததுனால சத்து, நம்மளால அதை என்ன பண்ண முடியல? அவ்யக்தத்வாத். நம்மளால அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அதிசூக்ஷ்மம். அடுத்தது சத்தை பத்தி சொல்றது ஆத்மத்வாத். ஆத்மத்வாத் அப்படிங்கும் போது அவிஷயத்வாத்னு சொல்லுவோம். அதாவது நான் அது சப்ஜெக்டாக இருப்பதால் அதை நம்ம பார்க்க முடியாது. ஆத்மனா சப்ஜெக்ட். அதை ஆப்ஜெக்டாக நம்ம ஃபீல் பண்ணவோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவோ அனுபவத்துக்கு அது எட்டாது. என்னுடைய நான் வேறு, நான் அனுபவிக்கிற பொருள் வேறு. அப்பதான் ஒரு பொருளை நீங்க அனுபவிக்க முடியும். நான் என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ஜெக்டை தான் நாம் அனுபவிக்கணும், சப்ஜெக்டா இருக்கணும். ஆத்மத்வாத்து. அதை நீங்க அனுபவத்துக்கு அது எட்டாது. இது சத்தை பத்தின நிர்குணமா இருக்கிறதுனால அது ஏன் அனிமாங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது காரணத்துவாத்து. என்ன பார்த்தோம்? இங்க இருக்கிற அனைத்துக்கும் மூல காரணம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா காரணம்னா பானைக்கு காரணம் களிமண் வருது, களிமண்ணுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய பார்ட்டிகல்ஸ் உள்ள இருக்குது. அதெல்லாம் தான் காரணம் ஃபார் களிமண்ணுனே வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்க காட்டன் சாரீ எடுத்தீங்கன்னா, சாரிங்கிறது முதல்ல நமக்கு காரியமா கண்ணுக்கு தெரியுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? நூல், காட்டன் த்ரெட்டு தான் காரணமாகுது. அப்ப காரியமா சாரி மாறிடுது. ஆனா காரணமாக இருந்த நூல் காரியமா மாறிடும். ஏன்? பஞ்சு வந்ததுன்னு என்ன சொல்லுவோம்? நான் காரணம், நீ காரியம். இந்த மாதிரி என்ன ஆயிட்டே போகுது? நெகேட் பண்ணிக்கிட்டே நம்ம போறோம் இல்லைங்களா? காரணத்துவாத். ஆனா இந்த சத்தை நம்ம என்ன பண்ண முடியாது? நெகேட் பண்ண முடியாது. ஏன்? காரணம், அனைத்துக்கும் மூல காரணமாக இருப்பது இந்த சத்து. அது we cannot be negated. நம்மளால அதை நெகேட் பண்ண முடியாது. அதுக்கு தான் ஒரு சொன்னேன், நீங்க ஒன்னா நெகேட் பண்ணிட்டே வரீங்க. எனக்குள்ள ஒரு அறிவு தான் இதெல்லாம் நெகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? அந்த அறிவு இருக்கிறனால தான் நான் நெகேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அறிவை காரியமாக்குங்க பார்க்கலாம். நீங்க ஒரு அறிவினால தானே நீங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த அறிவை நீங்க என்ன பண்ணணும்? காரியமா மாத்திருங்க பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப இன்னொரு அறிவு வரும். அப்ப அந்த அறிவு இது காரியமாகும். அப்புறம் அந்த அறிவுக்கு அது காரியமாகணும். இன்னொரு அறிவு தான் என்ன ஆகணும்? இது அனவஸ்தா தோஷம். ஸோ இருக்கிறது ஒரே அறிவு, மாறாத அறிவு. அதுதான் சத்து, அதுதான் சித்து. அதைத்தான் நம்ம அடுத்த விளக்கமா பார்க்க போறோம். அடுத்தது ரெண்டாவது காரணம், சத்துக்கு பத்தி கொடுத்த விளக்கம் ஐதாத்மியம். அனிமா. அடுத்த வேர்டு ஐதாத்மியம். ஐதாத்மியம்னா ஏத்தத்து பிளஸ் ஆத்மா. அதுதான் ஐதாத்மியங்களோட விளக்கம். அப்படின்னா இங்க இருப்பது ஏத்தத்துனா அருகில் இருக்கிற புரோனம் கிட்ட இருக்கிற பேர் ஏத்தத்து. ஏத்தத்து நீ பார்க்கிற இதம் சர்வம், இந்த உலகம் ஆத்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? இது எல்லாமே மித்யா. தன்னுடைய இருப்புக்கு ஆத்மாவை பெற்றுள்ளது. ஆத்மாவிடம் தன் இருப்பை பெற்றதுனால நீ பார்க்கிற உலகம் ஐதாத்மியம். ஏத்தத்து ஆத்மா. நீ பார்க்கறது டிஃபரெண்ட் பொருளா நீ சொன்னாலும் ஏத்தத்து என்னதான்? ஆத்மா. சோ அது என்னது? ஐதாத்மியம். இதம் சர்வம், பார்க்கிற அனைத்தும் ஐதாத்மியம். ஏத்தத்து ஆத்மியம், ஆத்மா. ஏத நீ வார்த்தையினால் அது என்னதான்? அதுக்குன்னு சாரமற்றது. எந்த பொருளை பார்த்தீங்கன்னா அதுக்கு சாரமற்றது. அதனால ஐதாத்மியம் மித்யான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏதத்து அனைத்தும் இங்க இருக்குது. அனைத்து என்னது? மித்யா. அடுத்து என்ன பார்த்தா? மூணாவது வேர்டு சத்தியம். நாலாவது சத்தியம்ங்கிறது நம்ம ரெண்டு விதமா பார்த்தோம். ஏன் சத்து சத்தியம்? ஒண்ணு நமக்கு தெரியும், திரிகாலே அப்பி அது திஷ்டத்தி, அதனால அது சத்தியம். சத்து சத்தியம். சத்துங்கிற ஒரு விஷயம் சத்தியம் எப்பவுமே இருக்கிறது. சிருஷ்டிக்கு முன்னால இப்போ பிரளய காலம்ங்கிறது நமக்கு ஈஸியா புரியும். இன்னொரு நம்ம இந்த சாந்தோக்கியத்துல பார்த்தோம், அது ஏன் சத்தியம்னா அபாத்தியம்.
அதை தான் இப்போ சொன்னேன். அந்த பிரம்ம தத்துவத்தை நாம் காரியமாக மாற்றி இன்னொரு காரணத்தை கொண்டு வர முடியாது. அந்த அறிவுக்கு இப்போ எப்படி நீங்கள் வந்து சாரி வந்து காரியம் பண்ணி த்ரெட்டை வந்து காரணம்னு பண்ணீங்களோ, அந்த த்ரெட்டை காரியம் பண்ணி பஞ்ச காரணமாக பண்ணினீங்களோ, காரண காரியமாக மாற்றிட்டே வந்து காரியத்தில் என்னவா மாற்றிட்டே வந்தீங்க, காரணத்தையெல்லாம் என்னவா மாற்றணும், காரியமாக மாற்றணுமா? அந்த மாதிரி உங்களுக்குள் இருக்கிற இந்த அறிவை நம்ம என்ன பண்ண முடியாது, காரியமாக மாற்ற முடியாதுன்னா அப்போ அதுக்கு ஒரு காரணத்தை சொல்ல முடியாது. ஸோ வி கேனாட் நெகேட். எப்படி சாரி இஸ் நெகேட்டட் பை த்ரெட், thread is negated by cotton, cotton is negated by threads, threads are negated by atoms, atoms are negated by nothing. So இந்த மாதிரி நமக்குள்ள அறிவு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை நெகேட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. அதை எப்படி அதை காரியமாக மாற்ற முடியுமான்னு பாருங்க. மாற்ற அது அபாதிதம், அதனால அது சத்தியம். திரிகாலே அப்பி எத்து திஷ்டதி, அதனால அது சத்தியம். அபாதித்தத்வாத் சத்தியம். அது அபாத்தியம், பாத்தியம் பண்ண முடியாது, நெகேட் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால அது சத்தியம். இது 3வது பாயிண்ட். இது வரைக்கும் போன கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது இப்ப நம்ம பார்க்கறது ஆத்மா. சத் என்னது? சத்தை விளக்குவதற்கு உத்தாலகர் எடுத்துக்கிட்ட 4வது வேர்டு ஆத்மா. ஆத்மா அப்படின்னா சித்து, சைத்தன்யம், அறிவுன்னு அர்த்தம். அறிவு இங்க இருப்பதில், அதாவது என்ன சொல்றது, அந்த நான் ஆத்மான என்ன சொல்லிக்கணும், நான். நான் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் தான் நான். எப்படின்னு பாருங்க. இப்போ என்ன சொல்றாரு உத்தாலகர், என்ன சொல்றாரு, எது சத்துன்னு நான் வந்து சத்தேவ இதகும் அக்ரே ஆசீத்துன்னு நான் முதன் இன்ட்ரடியூஸ் பண்ணினோ, அந்த சத்து ஆத்மா. அப்போ அந்த ஆத்மா இஸ் ஈக்குவல் டு நான். தமிழ்ல சொன்னோம்னா நான். இப்போ அந்த அந்த அது என்ன சொல்றாரு, அந்த சத்து ஆத்மான்னு சொல்லும்போது அது சித்தாகும். ஏன்னா நான் அறிவுள்ளவள் தானே. அப்ப அந்த ஆத்மா இஸ் ஈக்குவல் டு சத்து, தட் இஸ் ஈக்குவல் டு சித்துங்கிற வேர்டத்தான் பிரம்மம்னு பார்க்கும்போது சத்தா பார்க்கிறோம், ஆத்மான்னு பார்க்கும்போது அது சித்து. ஏன்? எனக்கு தெரியும் அறிவுள்ளவள்னா, எதையும் அறியக்கூடிய சக்தி. ஸோ அந்த சத்து தான் உனக்குள்ள அறிவாக ஆத்மாவாக இருக்குதுன்னு சொல்றாரு. அந்த சத்து தான் உனக்குள்ள இருக்கிற சித்து. இந்த அறியறை பத்திய உள்ள ஒரு அறிவு இருக்கு, அறிவு இருக்கு பத்திய உனக்குள்ள, அந்த சித்து தான் அந்த சத்து. பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த இடம் தான் ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உள்ள கொண்டு வருவார் உத்தாலகர். அதாவது இவ்வளவு நேரம் சத்து 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 சத்துன்னு சொல்லிட்டு இருந்தமே, அந்த சத்து தான் சித்து. சித்து எங்க பாக்குறது, அறிவு எங்க பாக்குறது, எங்காவது செல்போனு பக்கத்துல இருக்க அறிவு எங்க நம்ம பார்க்க முடியும்? அறிவு என்பது என்னுடைய சொரூபம். அதாவது அந்த சத்து சத்துன்னு இவ்வளவு நாள் பார்த்தமே, எங்கிருந்த சத்தேவ இதகும் அக்ரே ஆசியத்திலிருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி சத்தை பத்தி டெஃபினேட் பண்ணிக்கிட்டே வந்தமே, அதுதான் என்ன சொல்றாரு, ஆத்மா. ஆத்மா இஸ் ஈக்குவல் டு அறிவு, தட் இஸ் ஈக்குவல் டு அகம், தட் இஸ் ஈக்குவல் டு சித்து. அந்த சத்து தான் இந்த சித்து, உனக்குள் அறிவாக இருக்கிற சித்து. சோ சத்துங்கும் போது எங்க வர நம்ம எண்ணம், பிரம்ம தத்துவம் சமஷ்டியாக அனைத்திற்கும் காரணமாக இருக்கிற அந்த சத்து சித்து. அதுதான் என்னவா இருக்குது, சத்து வேற சித்து வேற இல்ல, அந்த சத்தே சித்து, இந்த சித்தே அந்த சத்து. இததான் என்ன வேர்டு விளக்குது, வெரி ப்ரொஃபவுண்ட் வேர்டு ஆத்மா. ஏன்னா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தது டக்குன்னு என்ன வேர்டு போட்டு பிரம்ம தத்துவ சத்தத்தை விளக்குறாரு. ஆனா சத்து என்னங்கிறாரு இப்போ, ஆத்மா. சத் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா. அப்ப நம்ம ரெண்டு விளக்கத்தை நம்ம பார்க்கணும். ஒன்னு சத்தேவ சித்து, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். எப்படி அந்த சத்தேவ சித்து, இட் இஸ் a பிரதிஜ்ஞா, இட் இஸ் a பிரதிஜ்ஞா சென்டென்ஸ். அந்த ஏன்னா கண்டிப்பா சத்து தான் சித்தா இருக்கணும், அந்த சித்து தான் சத்தா இருக்கணும். அது எப்படிங்கிறத இப்ப நம்ம ப்ரூவ் பண்ணிக்கிறோம். திரிகாலே மாறாத அந்த சத்து படுத்தும் இல்லைங்களா, 3 காலத்திலும் இருப்பது அபாதித்தம் சத்து, அனிமா சத்து பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் கண்டிப்பா எப்படி இருக்கணும், ஆத்மாவாக இருக்கணும்னு முதல்ல ஒரு சாஸ்திரம் சொல்றதை இப்ப நம்ம இன்டெலெக்டுக்கு புரியறதுக்காக விசாரத்தை எடுத்துக்கிறோம்.
அது என்ன சொல்லுது? நான் என்னன்னு சொன்னனோ சத்து அதுதான் நீ, அதுதான் தொம்முங்குது. அது அடுத்த வேர்டு. இப்ப ஆத்மா பாக்குறோம். இப்ப அந்த இப்ப இங்க ஆத்மாங்கிற வேர்டுல 2 பண்ணணும். சத்தேவ சித்துங்கிறத பிரதிக்னாவை எடுத்து புரிஞ்சுக்கணும். சித்தேவ சத்து. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? சத்தேவ சித்து. எது நீ இவ்வளவு நேரம் சத்துன்னு பார்த்தியோ அதுதான் சித்து, அறிவு. அறிவு எங்கேயும் தேட வேண்டாம். எனக்குள்ள என்ன இருக்குது? அறிவு இருக்குது. அதை போய் எங்கேயும் தேட வேண்டாம். இப்ப சப்போஸ் இதை ப்ரூவ் பண்றதுக்கு நெகட்டிவா போட்டு சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணுவோம். இப்ப சப்போஸ் என்னது? சப்போஸ் சத்து இருக்குது, அது சித்தா இல்லைன்னா என்ன நடக்குன்னு பாருங்க. ஏன்னா ஆப்போசிட்டா போட்டா புரிஞ்சுக்கலாம், ஈஸியா புரியறக்கா. ஏன்? சத்து சப்போஸ் அது சித்து இல்ல, எங்கேயும் வியாபித்திருக்கிற அந்த சத்து, அபாதித்தம் சத்து, அனிமா சத்து, சித்து இல்லைனா அந்த சித்து அப்படின்னா என்ன ஆகும்? சித்து இல்ல அப்படின்னா அது என்ன தெரியுங்களா ஆகும்? சத்து ஜடமாயிரும். இந்த ஒரு சின்ன சீக்கிரட்டை புரிஞ்சுக்கிட்டா ஓல் வேதாந்தம் புரிஞ்சுதுங்க. சத்து சத்துங்கிறீங்களே, அது சித்து இல்லைனா என்ன ஆயிரது? ஜடம். இந்த ஓரிடம் தான் பல வேதாந்திக, அதாவது பெரிய பெரிய மகான்கள் புரிஞ்சு கொள்ள முடியாமல் தவறாக புரிந்து கொண்டதுனாலதான் இத்தனை மதமே. நம்மளுடைய கலாச்சாரத்தில் இத்தனை மதம் வந்ததுக்கு காரணம் இஸ் வெரி ஷட்டில் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஏன் அப்படின்னா வித் குவாலிஃபிகேஷன் இருக்கவனுக்குலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. டக்குன்னு சொல்ல சொல்ல அல்வா மாதிரி உள்ள போயிட்டே இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாம வந்து உட்கார்றாங்க பாத்தீங்களா, அவங்கதான் பல மதவாதிகளாக மாறுகிறார்கள். வேதாந்த சொல்றத வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்? இவ்வளவுதானே. சப்போஸ் சத்தை வச்சு நீ சித்திலின்னு வச்சு திங்க் பண்ணி பாரு. ஜடமா? சித்திலின்னு அது என்னது? ஜடமா? இப்ப ஜடத்துக்கு உண்டான ரூல் எல்லாம் கொட்டுவாங்க. அச்சா இப்ப என்னது? சத்து வந்து ஜடம்னு எடுத்துக்கிட்டோம். ஜடம் அப்படின்னா திருஷ்யத்வாத், அது ஜடம். ஜடம்னு என்ன ஆயிரும்? அறிவடு பொருள் ஆயிரும். திருஷ்யத்வாத் ஜடம் ஒரு டெபினிஷன் இருக்கா? திருஷ்யத் நீ பாக்குறதுனால அது என்னங்க? ஜடம். ஏன்னா வேதாந்திக் ஸ்டூடெண்ட் அதையும் நம்ம ஒத்துத்தான். நீங்க வேதாந்தத்துக்குள்ள வர குழப்பத்துக்கு அதை ஏத்துக்குவாங்க. திருஷ்யத்வா ஜடம். ஆமா நான் பாக்குறேன் செல்போன் ஜடம். நான் பாக்குறேன், ஏங்க நடந்துட்டு போற ஆளை பாக்குறேங்க, ஏங்க அவங்களுடைய சரீரத்தையும் பூதத்தையும் நாங்க பாக்குறோம். நாம எங்கீங்க அவங்க ஆத்மாவை பாக்குறோம்? ஜடத்தை தான் பாக்குறோம். ஒருத்தர் பாக்குறீங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, ஏங்க நான் உயிருள்ள ஆளை பாக்குறேங்க, நீங்க எப்படிங்க எல்லாம் பாக்குறதெல்லாம் ஜடங்கிறீனா? ஆனா நீ கண்ண விடது அத்தனை பஞ்சபூதம். ஜடத்தை தானே பாக்குறீங்க நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறத. இந்த ஜடம் இந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்குது, அந்த ஜடம் கொஞ்சம் நடந்து போயிட்டு வந்துருக்குது. ஒரு பள்ளி ஊருதா, ஒரு ஜடம் என்ன ஆயிட்டு இருக்கு? அந்த பள்ளியினோட சரீரம் என்னங்க? பஞ்சபூதேன கிருத்தம், அது நடந்துட்டு இருக்குது. நீ கண்ணில் பாக்குறது எது? பஞ்சபூதத்தை தான் பாக்குறோம். பள்ளியை பார்த்தாலும் சரி, செல்போனை பார்த்தாலும் சரி, என்ன அது நெகிருது? அந்த அஞ்சபூதம். இந்த செல்போன் இருக்கிற அஞ்சபூதம் நெகிறது இல்லை, இந்த இடத்துல வச்சு அப்படியே இருக்குது, அவ்வளவுதான். சோ திருஷ்யம் ஃபர்ஸ்ட் தோஷம் என்ன வருது? சத்து சித்து இல்லைனா அது ஜடம் தானே. இது ஒண்ணு பெருசா ஒண்ணு சித்து இல்லைன்னா அது எனக்கு அறிவில்லைன்னா அது பேர் என்னங்க? ஜடம். ஜடம்னாவே திருஷ்யம், அதாவது அது அறிவடு பொருளுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் தோஷம் அது திருஷ்யம் ஆயிரும். எப்ப ஜடன்னு சொன்னீங்களோ அது திருஷ்யம், சப்ஜெக்டுக்கு வராது. ரெண்டாவது தோஷம் என்ன தெரியுங்களா? அந்த சத்த இருப்ப காட்டுறதுக்கு இன்னொரு சித்து தேவைப்படும். அப்படித்தானே? இது ஜட பொருள் பொண்ணு இருக்குது. இங்க ஒரு செல்போன், ஒரு ஜடம் இருக்கு, ஒரு பேனா இருக்கு, டேப் இருக்கு, புக் இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்குன்னா அதனுடைய இருப்பை காட்டுவதற்கு என்ன வேணும்? அப்ப அந்த சத்து ஜடமாயிடுச்சுன்னா அதனுடைய இருப்பை காட்டுறதுக்கு என்ன வேணும்? இன்னொரு சித்து தேவைப்பட்டு விடும். இது ரெண்டாவது தோஷம். சப்போஸ் சத்து வந்து ஜடமா இருந்ததுன்னா அடுத்த தோஷம் என்ன வரும் பாருங்க? சார்புடையதாயிரும். அந்த சத்து எப்ப ஜடமாகுதோ அப்ப சார்புக்குள்ள வந்து டிபெண்டன்ஸ். they cannot இந்த சத்து இண்டிபெண்டா இருக்க முடியாது. ஏன்? சார்புடையதாக மாறிவிடும். எப்போ? ஜடமாக இருப்பதால், அது அறிவடு பொருளாக இருப்பதால். இதெல்லாம் வந்துங்க சப்போஸ் அது சத்து வந்து என்னைக்கு சித்து தான். சித்து இல்லைனா அது ஃபர்ஸ்ட் ஜடம்ங்கிற ஸ்டேட்டஸ் கொண்டு போட்டாகும். ஜடம்னு போட்டீங்கன்னா அது திருஷ்யத்துக்கு வந்துடும். அறிவடு பொருள் தான் எப்பவுமே ஜடம். அறிபவன் என்ன கிடையாது. ஜடமான எவ்வளவோ வருது, நாம சித்து சொச்சா. சோ ஜடம்னாவே அது அறிவடு பொருள் கேட்டகரியில வந்துடும். ரெண்டாவது, அது இருக்குன்னு சொல்றதுக்கு இன்னொரு அறிவு தேவைப்படும். எது? சத்துன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றதுக்கு இன்னொரு அறிவு தேவைப்படும்.
அடுத்தது அப்ப சார்புடையது. எல்லா ஜடம் என்னதான் நாட் இண்டிபெண்ட். சோ ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது? சத் இஸ் ஈக்குவல் டு சத்தியம்னு சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? சத்துங்கிறது இப்ப இந்த சத்தியத்தை நான் சொன்ன சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். அந்த சத்தை என்ன சொல்லுது? அது சத்தியம்னு சொல்லுது. இப்ப நாம இந்த சத்து சித்து இல்ல அறிவில்லேன்னு ஓட்டோம்னா இந்த தோஷமெல்லாம் வருது. இந்த தோஷமெல்லாம் எதுக்கு அகைன்ஸ்டா இருக்குது? சாஸ்திரம் சொல்ற டெபினிஷன் சத்து என்ன சொல்லுது? அது சத்தியம் சொல்ற டெபினிஷனுக்கு இது 3 என்ன ஆகுது? மாறுபடுது. அதனால சத்து சித்தாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்து அந்த சித்து தான் இஸ் ஈக்குவல் டு சத்து. அப்படித்தான் இருக்கணும். லாஜிக்கா இன்டலெக்டுக்கு புரியுற மாதிரி நாம மண்டையில பதிவு வச்சுக்கணும். என்னது? அந்த சித்து கண்டிப்பா சத்தா இருக்கணும். ஏன்னா இப்ப சித்து ஒன்றை பற்றி பேசணும்னா அந்த சித்துங்கிறது இருக்கணும். முதல்ல ஒரு அறிவுன்னு இருந்தா தான் இன்னொரு பொருளை பத்தி அதனால பேச முடியும். சோ அறிவுங்கிறது இருக்கணும். எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபிள். இது வெரி ஈஸி ஃபார்முலா தான் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா அது எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க? ஏன்னா ஒரு சித்து அப்படின்னா அது இருக்கணும். அறிவுன்னு ஒண்ணு இருக்கணும். எங்க இல்லாத அறிவு எப்படி இருக்கும்? இல்லாத அறிவுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு தெரியலன்னு சொல்றதுக்கு யாரு வேணும்? சித்து வேணும். எனக்கு இது தெரியும்னு சொல்றதுக்கும் ஒண்ணு வேணும். எனக்கு இது தெரியல, இது என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றமா இல்லையா? என் கையில ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? சித்து வேணும். அறிவு இருந்தா தானே ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு. சோ ஒன்றை பற்றி பேச அது இருக்கணும். நீங்க எந்த பத்தி ஒண்ணு பேசுறீங்கனாலும், இப்போ நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒரு சவுண்ட் விட்டேனா அதை பத்தி பேசுங்க பார்க்கலாம். இப்போ நெட்டை போய் தொலாவுங்க. இப்பதான் உடனே எல்லாரும் இந்த காலத்துல ஏதாவது ஒண்ணு கேட்ட உடனே கையில செல்போன் எடுத்து தொலாவி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அப்படின்னு என்ன? இப்ப யாருனாலே ஒண்ணுமே பேச முடியாது. நீங்க எந்த உலகத்துக்கு போனாலும் நீங்க சர்ச் பண்ண முடியாது. ஏன் அதை பத்தி பேசுங்க. சப்ஜெக்ட் ஆஃப் த டாக் ஆஃப் த டே என்னது? வாட் வில் யூ சே? ஹவ் வில் யூ டாக்? ஏன் சொல்லுங்க. ஒரு வேர்டு சொல்லிட்டாங்க, இதே களிமண், பேசுங்கன்னா பேசுவீங்க. களிமண்ணை பத்தி பேசுங்க அப்படின்னா எவ்ரி வில் ஓபன் த மைக் அண்ட் சே சம்திங். களிமண்ணை பத்தி இப்படிங்க அப்படிங்க. யூ கேன் ரைட் எஸ்ஸே அபவுட் களிமண். இப்ப நான் ஒண்ணு சொன்னேன், ஏன் அதை பத்தி பேச முடியல? ஏன் அதை பத்தி பேச முடியுது? களிமண்ணு ஒண்ணு இருக்குது, அதனாலதான் நீங்க அதை பத்தி பேச முடியுது. தெரியலினாலும் கூகுளை பார்த்தாது சர்ச் பண்ணியாவது அதை பத்தி உங்களால பேச முடியுது. ஆனா ஹூங்கிறது யூ கேனாட் கோ இன் சர்ச் இன் த கூகுள். ஏன் அப்படின்னு ஒண்ணு இல்ல. சோ எதை பத்தி நீங்க பேசுறீங்களோ முதல்ல அது இருக்கணும். சித்து சித்து சித்துன்னு பேசுறீங்கல்ல, அப்ப அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபலா இருந்தா தான் நாம அதை பேச முடியும். இப்ப சித்த பத்தி பேசுறோம் அப்படின்னா அது இருக்கணும். இட் should get the existence. சோ நீ எதை சத்துன்னு சொன்னீங்களோ அதுதான் இப்ப சித்துன்னு சொல்றோம். அந்த சித்து கண்டிப்பா எப்படி இருக்கணும்? எக்ஸிஸ்டிங் பிரின்சிபல்ல இருக்கணும். இதுதான் இந்த சித்து சத்து தான். சப்போஸ் அந்த சித்த நீங்க சத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இது சப்போஸ் தான். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டேன்? கண்டிப்பா சித்து என்னவா இருக்கணும்? நீங்க எதை பத்தி பேசுறதா இருந்தாலும் அது இருக்கணும். இப்ப ஹூங்கிறது ஏன் என்னால பேச முடியல அப்படின்னு ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான். இப்போ அந்த சத்து சித்துன்னு சொல்ற பாத்தீங்களா, அந்த சித்து கண்டிப்பா சத்தா இருக்கிறதுனாலதான் நம்மளால பேச முடியும். இப்ப நம்ம அபாதித்த மாட்டோம். அதாவது சப்போஸ் அந்த சித்து சத்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சித்துங்கிறது அறிவு, அது சத்து அல்ல, எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல் அல்ல அப்படின்னா அது இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. சித்துங்கிறது ஒண்ணு இல்ல அப்படின்னா நீங்க எதையுமே நெகேட்டே பண்ண முடியாது, நிஷேதனம் பண்ண முடியாது. காரண காரிய பிரக்கிரியாவை எப்படிங்க யூஸ் பண்ணுவீங்க? சித்து நிசேஷம் சொல்லுவோம், நீக்க முடியாது. எது மற்றதை நீக்குகிறதோ, எது நீக்குது? ஒரு அறிவு எடுத்துக்குங்க. அந்த அறிவு என்ன பண்ணுது? சாரி டு நீக்குதா? காட்டன்
சாரி த்ரெட் டு காட்டன், காட்டன் டு காட்டன் த்ரெட், காட்டன், அதான் சொன்னேன் நான். இப்படி ஒரு ஆள் நீக்கிறேன் பாத்தீங்களா, அந்த எது மாற்றத்தை நீக்குகிறதோ அந்த அறிவை யாராலும் நீக்கா, எல்லாத்தையும் எது நீக்குதோ, அபாதித்தம் பண்ணுதோ, நெகேட் பண்ணுதோ. கண்ணுக்கு முன்னாலேயே பானை இருக்கும், ஆனா என்ன நெகேட் பண்ணுது அந்த அறிவு? பானைன்னு ஒண்ணு இல்லைன்னு எந்த அறிவு நெகேட் பண்ணுதோ அந்த அறிவை நம்ம நீக்க முடியாது. அப்படி நீக்கணும்னா அதை நீக்குவதற்கு இன்னொரு அறிவு வேணும். அந்த அறிவை சப்போஸ் நீங்க காரியமா பண்ணணும், மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன வேணும்? ஒரு காரணம் வேணுமா? அதுவும் என்னவா தான் இருக்கணும்? அறிவா இருந்தா தான் இந்த அறிவை நெகேட் பண்ண முடியும். அதுதான் முதலே சொன்னேன். அந்த அறிவு காரியமாற்றம், அதுக்கு ஒரு காரணம். இது என்ன ஆகும்? தோஷம் போயிடும். சோ இருப்பது ஒரே சித்து, அது கண்டிப்பா சத்தா இருக்கணும். சோ என்ன பண்றோம்? அபாதித்தம் சத்தியம், சத்புத்தி தொடர்கிறது. என்ன நீங்க சொன்னாலும் அது இருக்குது. சாரி இருக்கிறது, அந்த இருக்கிறது பாருங்க, நூல் இருக்கிறது, காட்டன் இருக்கிறது, அந்த இருக்கிறது தொடர்ந்து வரும். ஆனா அதுக்குண்டான அப்ஜெக்டிவ் தான் என்ன வருது? இதெல்லாம் அப்ஜெக்டிவ். எது? சாரிங்கிறது அப்ஜெக்டிவ், நூலுங்கிறது அப்ஜெக்டிவ், காட்டன்ங்கிறது அப்ஜெக்டிவ் டு சத்து. இருக்கிறதுக்கு இதெல்லாம் அப்ஜெக்டிவா வருது. இப்ப செயின் இருக்கிறதுன்னு சொல்றோம். நாம என்ன சொல்றோம்? செயினுங்கிறது உண்மையில செயினை உண்மையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுங்க அப்ஜெக்டிவா போட்டு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஹோல் லாங்குவேஜை நம்ம மாத்தி ஆகணும். இருக்கிறது தான் உண்மையில இருக்குது, இந்த செயின் என்னது? அப்ஜெக்டிவ். திஸ் இஸ் a proper understanding in வேதாந்தம். எப்படி நம்ம முதல்ல புரிஞ்சு வச்சோம்? செயினுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் என்னது? அது கோல்டு செயின், பஞ்சலோக செயின், இந்த மாதிரி அந்த செயினுக்கு உண்டான அப்ஜெக்டிவ் நம்ம போடணும். ஆனா உண்மையில் இருக்கிறது தான் சப்ஜெக்ட். அதனுடைய ஆப்ஜெக்ட் என்ன சொல்றது? அதனுடைய அப்ஜெக்டிவ் தான் என்னது? செயின். அந்த இருத்தல் செயினில் வெளிப்படுகிறது. அந்த இருத்தல் தான் என்னது? மெயின் ஒரே சப்ஜெக்ட். இதெல்லாம் என்னது? செயின் இருக்கிறதுன்னு சொன்னாலும் சரி, பானை இருக்கிறது மாத்தி போட்டுக்கணும். இருக்கிறது எப்படி? செயின் இருக்கிறது, பானை இருக்கிறது, பென்சில் இருக்கிறது, ரப்பர் இருக்கிறது, வீடு இருக்கிறது, சரீரம், எல்லாமே என்னது? இருக்கிறதுக்கு அட்ஜெக்டிவ்ஸ். நாம உள்டாவா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். செயின் மஞ்சள் கலர்ல இருக்குது, நீளமா இருக்கிறதுங்கிறத நம்ம அட்ஜெக்டிவா போட்டு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த இருக்கிறது இருக்கு பாத்தியா, அதுதான் சப்ஜெக்ட். அப்ப இதெல்லாம் என்னங்க கூட சேர்த்துக்கிட்டே வரமே, செயின் இருக்கிறது, புஸ்தகம், அதெல்லாம் என்னவா புரிஞ்சுக்கோ, அதுதான் அட்ஜெக்டிவ். இருக்கிறது தான் சப்ஜெக்ட், நவுனு. இதத்தான் இங்க சொல்றாரு. அந்த சித்து என்ன? இப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? கண்டிப்பா எதை சத்தேவ இதகும் ஆக்ரே ஆசித்துன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அது கண்டிப்பா என்னதான் இருக்கணும்? உனக்குள் மாறாத இருக்கிற சித்தா, அறிவாகத்தான் இருக்கணும். அந்த சத்துங்கிறது சித்து தான். அந்த சித்துங்கிறது என்னதான்? சத்து. அது ரெண்டும் ஒரே விஷயம், அது ரெண்டும் பிரிக்க முடியாது. எதை? அந்த பிரம்ம தத்துவத்தை எடுத்துட்டீங்கன்னா அதை சத்துலேருந்து எடுக்க முடியாது. எப்படி? அக்னினா அதுல இருந்து பிரகாசத்தையும் எடுக்க முடியாது, ஒளியும் எடுக்க முடியாது. ரெண்டும் சேர்ந்ததுதான் அக்னியும். அதை போல, ஏன்னா அக்னினா ரெண்டு விஷயம் இருக்குன்னா, அக்னி பிரகாசத்தை தனியா, ஒளி ஹீட்டை தனியா எப்படி பிரிக்க முடியாது? ரெண்டும் ஒண்ணு சேர்ந்தாதான் அது பேர் என்ன? அக்னி. ஏக்கம் தான் இருக்கு, அங்க ரெண்டு கிடையாது விஷயங்கள். அதை போல இது ரெண்டு சேர்ந்தாதான் எனக்கு சத்தேவ சித்து, சித்தேவ சத்து. It's a very subtle thing to understand, but repeated listening and getting the qualification, you can understand it thoroughly. Nobody can negate you. இந்த பாயிண்ட் யார் என்ன சொன்னாலும் நம்மளால இதை நெகேட் பண்ண முடியும். நம்மளுடைய அறிவுக்கு நம்மள நெகேட் பண்ற மாதிரி ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுல டவுட் இருக்கு அப்படின்னா, யூ கோ த்ரூ அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். அப்ப நம்மளுக்கு புரிஞ்சு போயிடும். கண்டிப்பா அந்த சத்து என்னவா இருக்கணும்? அறிவு. அப்ப எங்கும் வியாப்தம் சத்து எப்படி இருக்குது? அறிவு சொரூபமாக, கான்சியஸ் பீயிங். திஸ் ஹோல் ஜகத் வியாப்தம் பை கான்சியஸ் பீயிங். ஹோல் ஜகத் இஸ் வியாப்தம் பை கான்சியஸ் பீயிங். அப்போ அந்த அறிவுல ஒரு அறிவு, நம்ம ஜடத்தை பார்க்கிறோம், ஒன்னொன்னையும் பார்க்கிறோம், சரீரத்தை பார்க்கிறோம், எல்லாமே சாரமற்றது. இட் கேன் பி நெகேட்டட். இட்ஸ் மித்யா. அதுக்கு அடியில் ஆதாரமா இருக்கிறா கண்ணுக்கு தெரியாத இந்திரியா கோச்சர சத்து
சர்வம் வியாப்தம். அப்ப இதெல்லாம் தெரியுதுங்களே, மித்யா சாரமற்றது, தனக்கென்று இருப்பு அற்றது. இதுதான் சொல்ல வர்றாரு. அடுத்தது துவம். 5வது வேர்டு துவம். துவம் அப்படின்னா சாஸ்திரத்துவம் அப்படின்னா நாம் என்ன புரிஞ்சுக்கணும்? நான். இப்ப சித்து ரூபமா நானை பார்த்துட்டோம். அந்த நான் தான் அங்க என்னவா பார்த்தோம்? சித்துன்னு பார்த்தோம். இப்ப தனியா துவங்கிற பதம் வருது. நீன்னு சாஸ்திரம் சொல்லுது, நாம என்ன எடுத்துக்கணும்? அகம். சிஷ்யன் என்ன புரிஞ்சுக்கணும்? அகம், நான். இப்ப சித்தை விட்டுட்டு எங்க வரோம்? நான். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிறது சித்துலாம் நமக்கு தெரியாது, நான்ங்கிறது எனக்கு பிராக்டிக்கலா தெரியும். ஸோ கம்மிங் டு பிராக்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட். இப்ப நான் அகம் விசாரம் செய்யணும். சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த சத்து தான் அகம். இப்ப என்னென்ன பார்த்தோம்? அந்த சத்து அனிமான்னு பார்த்தோம், அது ஐதாத்மியான்னு பார்த்தோம், அதுதான் ஆத்மான்னு பார்த்தோம். இப்ப அந்த சத்து தான் என்ன புரிஞ்சுக்கிறோம்? அகம். ஏன்னா நான்கிற நான் தினம் 100 தடவை சொல்றேன், 1000 தடவை சொல்றேன், நான். அந்த வேர்டு எடுத்து வச்சு அகம் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். இப்ப நான் என்று சொல்லும் போது எத்தனை பொருள் வருது? 1 2 இல்லை. அது என்னென்ன ஸ்புரிக்குது? நான் ஒன்று சொல்றீங்க, அதுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வருதுன்னு பாருங்க. எத்தனை விஷயம். இப்போ ஆப்ஜெக்ட் சொல்லக்கூடாது, அதுக்கு பொருள். இப்போ ஆப்பிள் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வரும், பொருள் தான் ஆப்ஜெக்ட்னு சொல்றேன். ஆப்பிள் ஒரு வேர்டு சொன்னா ஒரு பொருள் நமக்கு வருது. ஆரஞ்சுன்னு சொன்னீங்கன்னா ஒரு வேர்டுக்கு அங்கே ஒரு பொருள் இருக்கும். திராட்சைன்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒன்று இருக்கும். செல்போன் சொன்னீங்கன்னா ஒன்று இருக்கும். பென்சில் சொன்னா அங்கே ஒன்று இருக்கும். நான் சொன்ன என்ன இருக்கு? என்ன உங்களுக்குள்ள ஸ்புரிக்குது? ஒரு அது அறிவு. அதாவது என்னென்ன எனக்குள்ள இப்ப நான் நடந்துட்டு இருக்கேன். அப்ப எப்படி அந்த நான்கிற வேர்டு? நான் நடக்கிறேன். அவங்க இப்போ கவி தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க, நான் தண்ணி குடிக்கிறேன். அந்த நான்கிற வேர்டு எப்படி? சுதா அப்படி கன்னத்தில் கை வைத்து கொண்டு கிளாஸை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான். உங்களுக்கு நான் எப்படி ஸ்புரிக்குதுன்னு பாருங்க. சாந்தா தலையில கை வச்சு கீழே எடுக்கிற, நான் பேனாவை கையில் வச்சுட்டு கிளாஸ் கேட்டுட்டு, ஒருத்தருக்கும் அந்த நான் எப்படி ஸ்புரிக்குதுன்னு பாருங்க. அதுதான் பாயிண்ட். இப்ப நான் நடக்கும்போது நடக்கிறேன், எழுதும்போது எழுதுறேன், குடிக்கும்போது நான் குடிக்கிறேன், நான் சாப்பிடும்போது நான் சாப்பிடுகிறேன், நான் விளையாடுகிறேன், நான் பேசுகிறேன். அந்த ஒரு நானுக்கு எத்தனை ஆள் வராங்க? யார் அது? நான் யார்? உண்மையில் யாரு நான்? யாராவது சாப்பிட்றவனா? ஏன்னா சாப்பிட்றவன் டிஃபர் ஃப்ரம் விளையாடுறவங்க, விளையாடுறனா டிஃபர் ஃப்ரம் தூங்குறவங்க டிஃபர் ஃப்ரம் எழுதுறவங்க. எல்லா வேலையும் வெவ்வேறு. இந்த நான்கிறது யார் கூட பொறுத்துறது? அப்ப எழுதுறவனானா சாப்பிட்றவனானா எல்லாத்தோட என்ன ஆயிட்டு போகுது? ஒரு வார்த்தைக்கு அங்க என்னதான் வரணும்? ஆப்பிள்னா ஆரஞ்சும் கூட திராட்சையும் கூட வந்தா ஐயோ எப்படிங்க ஆப்பிளை பொறுப்பு கடையில் கூட்டிட்டு போய் குழந்தை கேட்குது, எது ஆரஞ்சு ஆப்பிள் கேட்குது வச்சுக்கோ, எது ஆப்பிள் அப்படின்னா கரெக்டா ஒரு பொருளை நீட்டி இது ஆப்பிள்னா அது புரிஞ்சுட்டு வந்துட்டே இருக்கும். சித்த நேரத்துக்கு இதை காமிச்சு, சித்த நேரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் காமிச்சு, சித்த நேரத்துக்கு ஆரஞ்சை காமிச்சு, சித்த நேரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் பொருளை காமிச்சா அது என்ன புரிஞ்சுக்கும்? நீயும் டீச்சிங்ட்டு போயிடும். ஸோ எப்பவுமே ஒரு வேர்டு அங்கே ஒன்று தான் நிற்கணும். ஆனால் இங்கே நான் சொன்னா சாப்பிட்றவனியா, எழுதுறவனியா, தூங்குறவனியா, அழுகிறது நீயா, சிரிக்கிறது நீயா, அந்த நானுங்கிறது எதில் கொண்டே மேட்ச் பண்ணுறது. ஸோ என்ன வந்துச்சு நமக்கு? குழப்பம். எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. அந்த நானுக்கு உண்டான பொருள் என்னன்னு எனக்கு தெரியாததுனால ஸ்தூல சரீரம்னு சில நேரம் எடுத்துக்கிறோம். சில சமயம் பசிக்குது, தாகம் எடுக்குது, சில அப்படி சொல்லும் போது நான் பசி உள்ளதாக இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு யாரும் போடல, எனக்கு பசிக்குது, யாரும் சாப்பாடு போடல, இந்த மாதிரி சொல்லும் போது என்ன பண்றோம்? சூக்ஷ்ம சரீரத்துல அபிமானம் எடுத்துக்கிறோம். நான்கிறது எங்க போகுது? சூக்ஷ்ம சரீரம். அப்புறம் பாருங்க, நான் சோகமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு செம ஹாப்பிங்க இன்னைக்கு அப்படிங்கும் போது நான் எங்க போகுது? மனதுக்கு போகுது. நான் எனக்கு தெரியும், எனக்கு இது தெரியாது, நான் அறிந்தவள், நான் அறியாதவள். அப்ப எங்க கொண்டு போடுறீங்க? அந்த நானை புத்தியில் கொண்டு போடுறீங்க. அப்ப சாஸ்திரம் கேக்குது, நீ ஸ்தூல சரீரமா? நான் இஸ் ஈக்குவல் டு ஸ்தூல சரீரமா இல்ல சூக்ஷ்ம சரீரமா? எதை ஒண்ணு சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு ஸ்தூல சரீரம் சொல்ற, கொஞ்ச நேரத்துக்கு சூக்ஷ்ம சரீரத்தை சொல்ற, கொஞ்ச நேரத்துக்கு தூங்கும்போது நான் தூங்கி எந்திரிச்சேன் போது எங்க அபிமானம் காரண சரீரத்தை சொல்ற, சில நேரம் மனதை பிடிக்கிற, சில நேரம் புத்தியை பிடிக்கிற, சில நேரம் கண்ணை பிடிக்கிற, சில நேரம் காதை பிடிக்கிற, சில நேரம் மூக்க பிடிக்கிற. நான் நுகர்ந்தேன் மூக்கு, நான் பார்த்தேன் கண்ணு, நான் கேட்டேன் காது, நான் செய்தேன் கை. இத்தானா நானா? சாஸ்திரம் திருப்பி கேக்குது,
ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் தான் உன்னை படைச்சு வாழ வச்சிருக்கேன். ஆனா இந்த ஒரு சொல்லுக்கு மட்டும், நான்கிற சொல்லுக்கு மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்க நீ? லாங் லிஸ்ட். சில சில இது என்ன அப்ப என்ன பண்ணுது சாஸ்திரம் என்ன சொல்லுது அழகா, குழப்பம் ஏற்பட்டுருச்சுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறக்கே என்னது, நான்கிற வேர்டுல நான் குழம்பு இருக்கிறேன் புரிஞ்சுட்டாவே 50% சாஸ்திரம் உள்ள போயிடுச்சு அர்த்தம். இல்லைன்னு என்ன நடக்கும்? ஏன்னா அந்த இடத்துல டவுட் வரணும். ஆமால இது டவுட்டு, எனக்குள்ள இருக்கிறது டவுட்டு. அப்ப குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது எனில் அடுத்த வேலை என்ன பண்ணணும்? அப்படியே வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம் முடிவு பண்ணக்கூடாது. ஒரு குழப்பம் உள்ள இருக்குன்னா தீக்கணும். அது இருக்கட்டுங்க, அது ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கு. நம்ம இப்ப சம்பாரிச்சோமா, சாப்பிட்டோமா, தூக்கணுமா, அது ஒரு குரூப் இருக்குது. அது இவங்க குழப்பில்ல நான் கேட்கிறாங்க. அது ஏதோ இருந்துட்டு போகுது. எதையோ நான் சித்த நேரம் வச்சுக்கிறேன், சித்த நேரம் அதை வச்சுக்கிறேன், சித்த நேரம் அதை வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன போகுதுங்க? நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போறேனே இருக்கு. அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. they cannot get out of அடுத்த வேர்டு என்ன வருது? பலம். they cannot get out of சம்சாரம். ஏன்னா சம்சாரம் எனக்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறக்கே ஒரு விஷயம் தேவைப்படுது, ஒரு அறிவு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி குழப்பம் இருக்கு அப்படின்னா குழப்பம் தெளிய சாஸ்திரத்தின் உதவியை நாட வேண்டும், இறைவனின் உதவியை நாட வேண்டும். ஏன் என்னை படைச்சவராரு? அவருதான், அவர்கிட்ட தான் போய் ஆகணும். அப்ப நான் யார் அப்படின்னு சொல்லி கொடுன்னு சாஸ்திரத்திட்ட கேட்கணும். ஏங்க சாஸ்திர புக்கு பார்த்தா ரிக்கு வேதம் யஜுர்வேதம் எல்லாம் பேப்பர்ல இருக்குது, அதை போய் எனக்கு சொல்லி கொடு. அதை சொல்லி கொடுக்குற குருகிட்ட போய் கேட்கணும். எனக்கு இப்படி குழப்பமா இருக்குது, எனக்கு அறிவு நான் யாருங்கிறங்க சொல்லி கொடுங்கன்னு குருகிட்ட போய் என்ன கேட்கணும்? சோகமா இருக்குன்னு கிளாஸுக்கு வந்தது ஒரு கதை. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன்னு புரியறக்கே பல வருடங்கள் ஆகிவிடும். ஏதோ நல்லா இருக்கு, நல்ல விஷயங்கள் காதுல கேட்கலாம், சந்தோஷமா இருக்கு, கிளாஸ்ல கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு, என்னமோ கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. மெயினா சொல்றது கிளாஸ் கேட்பேன்னா மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ஐயோ மனசு ரிலாக்ஸுங்கிறது அவாந்தர பலன், அது தானா கிடைக்கும். அதுக்காக கிளாஸ்ல உட்காரது இல்லை. நான் யாருன்னு தெரிஞ்சிருக்குதான் இங்க உட்காந்துருக்குறான் வேதாந்த வகுப்பு. இது புரியறக்கே பல வருடங்கள் ஆயிடுச்சு சில பேருக்கு. கான்செப்ட் என்ன, எதுக்கு கோல் ஆஃப் திஸ் கிளாஸ் என்னன்னு. ஸோ அப்ப என்ன பண்ணோம்? அறிவுபூர்வமான வாழ்க்கைனா என்ன? கெட்டிங் மணி, கெட்டிங் கார், கெட்டிங் ரிலேஷன்ஸ் இஸ் நாட் அறிவுபூர்வமான வாழ்க்கை. எனக்கு எப்போ உதவி தேவைப்படுதோ அப்போ அந்த உதவி எங்க கிடைக்கும்னு தெரிஞ்சு அந்த உதவியை பெற்று அறிவை பெற்று வாழ்தல் தான் அறிவுபூர்வமான வாழ்க்கை. Getting degree, getting doctor, becoming engineer, becoming IT or software engineer, earning 2 lakhs per month, turnover monthly 10 lakhs பண்றது, 10 crore per month பண்றதெல்லாம் அறிவுபூர்வமான வாழ்க்கை அல்ல. They are needed, they are all needed, but அறிவுபூர்வமான வாழ்க்கை அது அல்ல. இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. ஸ்வேதகேது என்ன சொல்றாரு? துவம் சத்து, அந்த அத சாரமாக உள்ள அந்த சத்து துவம். சரி, அவர் என்ன சொன்னார்? துவங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணாரு. இப்ப நாம என்ன பண்றத நான். அப்ப முதலில் என்ன பண்ணணும்? அந்த எதுக்கு நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப என்னென்ன நாம என்னென்ன வச்சிருக்கோம் முதல்ல அங்க வாங்க. இப்ப விசாரம் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நான் அப்படின்னா என்ன பண்ணி வச்சிருக்கேன்? சித்த நேரம் சூக்ஷ்ம சரீரம், சித்த நேரம் ஸ்தூல சரீரம், சில நேரம் கண்ணு, காது, மூக்கு, வாயி, இதெல்லாம் வச்சிருக்கேனா? முதல்ல உட்காந்து யோசனை பண்ணுங்க. அதை எல்லாத்தையும் அழகா இறைவன் சொல்லி கொடுக்குறாரு. அத நான்கிறத விட்டு செகண்ட் ஸ்டெப் எங்க தெரியுங்களா போகணும்? எடுத்தோன்னே ஆத்மா சக்தி அதுக்குள்ள போயிடக்கூடாது. இதது நான் புரிஞ்சு வச்சிருக்கியோ நைஸா அதெல்லாம் நான்கிறதுல இருந்து என்னுடையங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்ண. எது நான் இதெல்லாம் நீங்க தான் பண்ணியாகும். எது நான் நீ உனக்கு தோணுது புரிக்குதோ ஈஸி. அதெல்லாத்தையும் என்ன போடு? மமக்காரமா மாத்து. அகங்கிற வேர்டை என்னவா மாத்து? என்னுடையதான் மாத்து. என்னுடைய ஈஸி தானுங்களே, எதையும் உங்களை விட்டு ஓட சொல்லல. நான்கிறதுல இருந்து இப்ப நான் நடந்தேன் அப்படிங்கறத சரீரம், ஸ்தூல சரீரம் என்னுடையது. சூக்ஷ்ம சரீர அபிமானம் வருதா? அது என்னுடையது. மனம் வருதா? என்னுடையதுன்னு மாத்து. ஃபர்ஸ்ட் என்னுடைய மனம் சோகமா இருக்கு அப்படி மாத்து. நான் சோகமா இருக்கிறேங்கிற வேர்டை எடுத்துட்டு என்னுடைய மனம் சோகமா இருக்கு. என் புத்திக்கு இது தெரியல, என்னுடைய புத்திக்கு இது, நான் எனக்கு இது தெரியலன்னு சொல்லாத, என்னுடைய புத்திக்கு இது தெரியலன்னு சொல்லு. என் கண்ணு நல்லா, நான் நல்லா பார்க்கல,
இந்த என்னுடைய கண் நல்லா பார்க்கல. எல்லாத்துக்கும் என்ன பண்ணு, நான் எங்கெங்க நீ சொல்றியோ, நீங்க என்ன நீ ஸ்டார்ட் ஆஃப் டேவே எங்கெங்க நான் சொல்றீங்களோ காஷியஸா இருந்து என்னவா மாத்துங்க, என்னுடையதுன்னு மாத்து. இது ரொம்ப சிம்பிள். இது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்னுடையதா மாத்து. ஆச்சா, இட் வில் அதை சொல்றது ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம், ஒத்துக்கிறேன். அடுத்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் நான் எது, ஏன்னா இத்தனை நானை வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதை எல்லாத்தையும் எங்க மாத்து, மமக்காரமா மாத்து. கண்ணா இருந்தாலும் காதா இருந்தாலும் தோலா இருந்தாலும் ஸ்கின் எதா இருந்தாலும் மமக்காரமா மாத்து. மமக்காரம் என்னுடைய இது மாத்து. அதுக்கப்புறம் கேவலம் திருஷ்யம்னு மாத்து. எவ்வளவு அழகான டீச்சிங் அது. கேவலம் திருஷ்யம்னா என்னால் அறியப்படுவதுன்னு மாத்து. இதுதான் திருக் திருஷ்ய விவேகத்தினுடைய பேசிக் அஸ்திவாரமே இதுதான். அது என்னவா மாத்து, மமக்காரம் மாத்துனதுக்கு அப்புறம் அதை வந்து கேவல திருஷ்யம் என்னால் பார்க்கப்படுவதுன்னு மாத்து. ஃபர்ஸ்ட் மமக்காரமா மாத்து. அடுத்தது அந்த பொருள் அறிவடு பொருள். அதிருஷ்யம்னு எனக்கு கேவலம் திருஷ்யம்னா அறிவடு பொருளாக மாத்து. என்னுடையதிலிருந்து இப்ப என்னவா மாத்து, என்னால் அறியப்படுகிற பொருளாக மாத்து. இப்ப நெய்பர் வீடு இருக்கு, என் வீடு இருக்கு, என் வீட்டுல மமக்காரம் இருக்கும். நெய்பர் வீடுங்கிறது அறிவடு பொருளா வச்சிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? என் வீடு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. என் வீட்டுல என்ன, ஃபர்ஸ்ட் இந்த வீடை நான் வச்சிருக்காங்க சில பேர். என்ன, வீட்டில் ஒரு குறை வந்தால் என்னமோ சொல்லுவாங்களே, உள்ளத்தில் ஒரு குறை, உள்ளம் உருகுது அடிக்கிற மாதிரி வீட்டுல ஒரு குறை வந்தா ஐயோ. சோ அத நான் வீடுங்கிற எண்ணத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு எங்க வா, மமக்காரத்தை போடு. மமக்காரத்துக்கு அப்புறம் இந்த வீடு என்னால் அறியப்படுகிற அறிவடு பொருளா மாத்தணும். இது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எப்படிங்க மித்தியாவா பாக்குறது, மித்தியாவா பாக்குறது, மித்தியாவா பாக்குறதுன்னு கேக்குறீங்களா? இவ்வளவுதான் மித்தியா. ஈஸியா ஒரே செகண்ட்ல என்ன பண்ணிடலாம், மித்தியாவா. ஆனா இட் வில் டேக் டைம், பட் திஸ் இஸ் அ ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர்ல போகணும். இட் வில் டேக் டைம். அது வரைக்கும் என்ன வேணும், திதிக்ஷா வேணும். எனக்கு புரியுற வரைக்கும் என் புத்திக்கு நான் பார்ப்பது அனைத்தும், கையை பார்க்கறேன்னா அறிவடு பொருள். ஃபர்ஸ்ட் நான் பார்த்திருப்பேன், ரெண்டாவது இது என்னுடைய கைன்னு பார்த்திருப்பேன், மூணாவது என்ன பார்க்கணும், அறிவடு பொருள். அறிவடு பொருள் ஏதாவது மாற்றுக்கிறதுக்கு இருக்கா? என்னால் அறியப்படுதா இல்லை இந்த கை? இப்போ இந்த 2 வளையல 3 வளையல போட்டுட்டு இருக்கிற ஒரு அறிவடு பொருள் அப்படி பார்க்கணும். அப்ப என்ன ஆயிரும், நீங்க மித்தியான்னு பண்ணாம அதை எங்க வந்து நின்னுக்கும், மித்தியால வந்து நின்னுக்கும். நீங்க வந்து யோசனை பண்ணி மித்தியா கொண்டு போக வேண்டியதே இல்லை. இது அறிவடு பொருள். அப்ப என்ன, நானிலின் திக்கு திருஷ்யா. திஸ் இஸ் a திக் திருஷ்யா டெக்னிக் இறைவன் யூஸ் பண்ண சொல்றாரு. நவ பகவான் இஸ் டீச்சிங் திக் திருஷ்ய டெக்னிக். நீ பாக்குறியா கையே ஒரு புண்ணு வந்துருச்சு, ஐயோ எனக்கு புண்ணு ஃபர்ஸ்ட். அடுத்தது என்னுடைய கையில புண்ணு இருக்கு. மூணாவது அறிவடு பொருள். இந்த புண்ணு என்னால் அறியப்படுகிறது. வாட் a great change it is. அது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் பாருங்க. அதுதான் ஆனந்த பிராப்தி. எங்கிருந்து எங்க வருது, நான் எனக்கு புண்ணு கையில ஒரு அடிபட்டுருச்சு, உடஞ்சிருச்சு, கை உடஞ்சிருச்சு, எடுத்துக்க புண்ணுக்கெல்லாம் பெருசா அழட்டிக்க மாட்டோம். ஃப்ராக்சர் இன் யுவர் ஹேண்ட், அப்படியே சோது போறமா. ஃப்ராக்சர், எனக்கு ஃப்ராக்சர், அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். எனக்கு ஒடிஞ்சு போச்சு கை. ரெண்டாவது என்னுடைய கை ஒடிஞ்சு போச்சுன்னு மாத்து. நான் உடையில, என்னுடைய கை உடைஞ்சிருச்சு. மூணாவது என்னால் பார்க்கப்படுகிற பொருள் உடைஞ்சிருக்கு. அவ்வளவுதான். என்னால் பார்க்கப்படுகிற பொருள் என்ன ஆயிடுச்சு, இப்போ முதல்ல நல்லா இருந்தது இந்த பை, இப்போ உடைஞ்சிருச்சு. சோ என்னுடையதல்ல, அது வெறும் திருஷ்யம்னு மாத்துறது இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஏன் கஷ்டம்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம இப்படி ஒட்டி வச்சிருக்கிறோம். எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒட்டி வச்சிருக்குங்கிறது நீங்க இது ட்ரையல் பண்ணும்போது தெரியும். அட கடவுளை இத்தனை பற்றா நமக்கு. ஏன் ஒரு உண்மையில கை உங்கள்கிட்ட போக போதா? இந்த விஷயத்தை நீங்க அறியும் போது கை உங்கள்கிட்ட போக போதா? கிடையாது, உங்களோட தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும் போதே ஞானேனதான் நீங்க நெகேட் பண்றீங்க. அதே என்ன பண்ணாது, மனம் ஒத்துக்காது. ஞானேன கையை விடுறோம், அப்படித்தானே? உண்மையால கை உங்களோட தான் இருக்க போகுது. இந்த விஷயத்தை நீங்க விசாரம் பண்றதால கை உங்கள்கிட்ட போயிருந்தா நான் கேட்கறேன், கூடவே ஒட்டிக்கிட்டு வாய்ஸ்க்கு உங்களோட நல்லபடியா உங்களோட டிராவல் ஆக போகுது. ஆனா அறிவுல நெகேட் பண்றதுங்கிறது இட் இஸ் இன்டெலெக்சுவல் சேலஞ்ச். திஸ் இஸ் இந்த இடத்துக்கு தான் குவாலிஃபிகேஷன் தேவை.
இந்த இடத்துக்கு நீங்க சில ஈஸியா நான் டிராவல் ஆயிட்டு என்னால் இது முடியுது, இது என்னால் பார்க்கப்படுகிற பொருள் அப்படிங்கும் போது நீங்க எங்க வச்சிருவீங்க? அதை தேர்ட் பர்சனை வச்சிருவீங்க. செகண்ட் பர்சனை பார்க்க தேர்ட் பர்சனை வச்சிருவீங்க. இப்ப பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனைனா அது என்னை பாதிக்கிறது இல்லையே. ஏன் அறிவடு பொருளை தானே பார்த்துட்டு இருக்கிறேன். மமக்காரமா வச்சு பார்க்குறேன் பக்கத்து வீட்டு பொருளை. பக்கத்து வீட்டில் ஒரு ஆளை பாருங்க, நம்ம எப்படிதான் வச்சிருக்கோம்? தேர்ட் பர்சன். ஸோ உங்க பாடி என்னதான் தேர்ட் பர்சன், மனமும் என்னதான் தேர்ட் பர்சன். ஸோ நம்மள என்ன பண்ணாது? பாதிக்காது. ஏன் என்ன கொடுத்துட்டீங்க அதுக்கு? அதுக்கு அது நான் அல்லங்கிறதுல இருந்து பிரிச்சாச்சு. ஸோ நம்ம உடம்புல இருக்கிற ஒரு என்ன சொல்றது ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி எங்கெங்க போய் இப்படி ஒட்டி வச்சிருக்கிறோமோ ஒன்னொன்னா என்ன பண்ணுங்க, அகம் இருக்கிறத மமக்காரமா மாத்தி கேவலம் திருஷ்யம், என்னால் அறியப்படுவது இது. அவ்வளவுதான். அது எப்ப திங்க் பண்ணாலும் என்ன அறிவுதான் இருக்கணும்? என்னால் அறியப்படுவது இது. புரிஞ்சிருச்சுங்க. ஆனா கை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபேரா இருந்தா நல்லா இருக்குங்க அப்படின்னு என்னங்க அர்த்தம்? இன்னும் கொஞ்சம் கையில இந்த ஹேர்லாம் இல்லாம கொஞ்சம் முழுமுழுன்னு இருந்தா நல்லா இருக்குன்னு என்னங்க அர்த்தம்? அதல்ல. என்ன அதாவது எல்லாம் புரிஞ்சிருச்சு. என்னது இது என்னால் அறியப்படும் பொருளே புரிஞ்சிருச்சுங்க. ஆனா அந்த கை கொஞ்சம் அசிங்கமா இருக்குங்க, அது விரலா நல்லா இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க எதுவுமே பண்ணலின்னு அர்த்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். விஷயம் எனக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சுங்க. அப்படின்னா அறிபடு பொருள் பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை என்னை பாதிக்கிறது இல்லையில, அப்ப கையில் இருக்கிற பிரச்சனை என்னை என்ன பண்ணக்கூடாது? பாதிக்க கூடாதுன்னா தான் பாதிக்கலை. பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரச்சனை எப்படி என்னை பாதிக்கலையோ அதை போல என் கையில் இருக்கிற பிரச்சனை என்னை பாதிக்கல அப்படி நீங்க உணர்ற அன்னைக்குத்தான் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அதை அறிவழு பொருளா பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப குரு சொல்றது காதுல ஏறி இருக்குது, அவ்வளவுதான். நீங்க dwelling in that knowledge, it will take time. இது எப்படி பண்றது? அபியாசம். திருப்பி திருப்பி கிளாஸஸ் தான் கேட்டோம். திருப்பி திருப்பி உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணாம நான் உட்காந்து இது அறிவடு பொருளாக பார்க்கிறேன் அறிவடு பொருளாக பார்க்கிறேன்னு எத்தனை தியானம் பண்ணாலும் ஒண்ணு. இட் இஸ் நாட் அ தேய விஷயம், இட் இஸ் நியாய விஷயம் இல்லீங்களா? தியாய விஷயம் என்ன? நான் இந்த கை அறிவடு, இந்த கை என்னது அறிவடு பொருள், அறிவடு என்ன தியானமா பண்ண சொல்லுது சாஸ்திரம்? நியாய விஷயம், நேய விஷயம். அப்ப என்ன பண்ண நியாயமா மாத்துறது? ரிப்பீட்டட் லிசனிங் 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 த கிளாஸஸ். அது ஒண்ணுதான் என்ன சொல்றது வெப்பனே. அதை எடுத்து அடியருக்கு ஒரே வெப்பன் நம்ம கிட்ட இருக்கிறது கிளாஸஸ் தான் வச்சுங்களா. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கிறோம் நாம? என்ன சொல்றது அந்யோன்ய அத்தியாசம் பண்ணி வச்சிருக்கோம் நமக்குள்ள. அந்யோன்யம் நாங்க ஆத்மால ஒரு தன்மையை கொண்டு போய் சரீரத்துல போட்டு அனாத்மாவுடைய குணத்தை எல்லாம் கொண்டாந்து ஆத்மாவில போட்டு வச்சுதான் நம்ம வாழ்றோம். அந்யோன்ய அத்தியாசம் எப்படி பாருங்க? ஆத்மா நிலையானது, சரீரம் நிலையற்றது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்? ஆத்மானா நான் என்ன நினைக்கிறேன்? இந்த உலகம் நிலையானது, நான் நிலையற்ற, நான் கொஞ்ச நாள் வந்திருக்கேன், நான் போறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆத்மா என்னமோ அனித்திய மாதிரியோ இந்த உலகம் நித்தியங்கிற ஆத்மாவுடைய குணங்களை எங்க போட்டுட்டோம்? அனாத்மாவிலும் ஜெகத்து. அனாத்மாவுடைய குணத்தை என்ன பண்ணிக்கிட்டோம்? எம்மேலையும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஏற்றி வைத்து கண்டுதான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் துக்கத்திற்கு காரணம். அதான் இந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா நோ துக்கம். இந்த அத்தியாசம் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? நான்கிறது கொண்ட அனாத்மால, அனாத்மா புத்தி கொண்ட அந்த ஆத்மால ரெண்டே அந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா நோ துக்கம். அப்ப அதுதான் சாஸ்திரம் என்ன யூஸ் பண்ணுது? பஞ்சமகா கோஷ பஞ்சகோஷ விவேகம், அவஸ்தாத்ரய விவேகம். அது பிரிக்கிறதுக்கு நம்ம ரெண்டே அத்தியாசம் பண்ணி வச்சுட்டோம். அதை பிரிக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணி கொடுக்கும் சாஸ்திரம்? பஞ்சகோஷ பிரக்ரியா, அவஸ்தாத்ரய பிரக்ரியா, சரீரத்ரய பிரக்ரியா, திருக் திருஷ்ய பிரக்ரியா, காரணக்காரிய பிரக்ரியா. இது எல்லாம் திருப்பி திருப்பி சிந்திக்கும். அதெல்லாம் காரணக்காரிய பிரக்ரியா எனக்கு ஈஸிங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் அங்கேயே படிச்சிட்டோம், இங்கேயே படிச்சிட்டோம். படிக்கிறதுலே உணர்வுபூர்வமாக கொண்டு வரும். எஸ், திஸ் இஸ் என்னால் அறியப்படுகிற ஒரு கை. அது வர்றக்கு இட் வில் டேக் டைம் ஆச்சுங்களா. இதே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சரீரத்தை விட்டுட்டு, அதாவது எப்போ நீ சரீரத்தை ஏற்றுக்கிட்டியோ அது ஒரு குரூப் இருக்கு. இந்த பிரளயம் முடிகிற வரைக்கும் நீ இந்த சரீரத்தில் விட முடியாது, பிரளயத்துக்கு அப்புறம் தானா நீ சரீரத்தை விட்டுருவ. ஐயையோ இது அதல்ல, வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, பிறந்துட்டியா இந்த பிரளயம் முடிகிற வரைக்கும் என்ன இருக்கு உனக்கு? மாத்தி மாத்தி சரீரம் வர, நீ சரீரத்தில் விட முடியாது. சரீரத்தை விடுதல் என்பது பிசிக்கலா இல்ல, ஞானேன இந்த சரீரத்திலிருந்து விடுவது எப்பதான் நடக்கும்? வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே, பானையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பானையை நெகேட் பண்ணுதல்.
இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே சரீரத்தை விடுதல். புரிஞ்சுங்களா? ரெண்டு என்னன்னு விட்டுட்டு செத்துட்டா போறது, சரீரத்தை விடுதல்னு செத்துட்டு போறதுங்களா? பானை இல்லைன்னா பானை உடைக்கிறதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பானை அழகா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே பானை இல்லை என்று எப்படி நெகேட் பண்றோமோ அதை போல இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சரீரத்தை நெகேட் பண்ணிட்டு ஆத்மானா அனாத்மாவை தான் நெகேட் பண்ண சொல்றோம். ஆத்மாவையாக யாராவது நெகேட் பண்ண சொல்லுவோம். அது நெகேட் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன இருக்கு நமக்கு? அகம் ஆத்மா. இதுக்கு ஒரு நியாயம் ஒன்று இருக்கு. இது வரைக்கும் நீங்க படிச்சீங்களா என்னன்னு தெரியல. அதாவது தத்து கிரத்து நியாயம் சொல்லுவோம். நியூ டெக்னிக்கா, நியூ டெக்னிக்கு சாந்தோக்கியத்தில் யூஸ் பண்ற டெக்னிக்கு. இப்போ தத்துவம் வசிக்கும் போது இன்னொரு சங்கராச்சாரியர் விசாரம் கொடுப்பாரு. அதாவது இந்த மாதிரி பீப்புளுக்கு எதாவது நீ உயிரோட இருக்க வரைக்கும் நீ வந்து இந்த பிரளயம் முடிகிற வரைக்கும் நீ சரீரத்தான் இருக்கணும். அவர் ஒரு நெகேட் பண்ண வர பியூட்டிஃபுல். ஏன்னா அது கிராமர் பாயிண்ட்டுக்கு தெரியும். இப்ப தத்து அவங்க என்ன சொல்றாங்க? தத்து தொம் அசி எப்பதான் ஆக முடியும்? ஆஃப்டர் பிரளயம் யூ வில் லூஸ் யுவர் சரீரா, யூ வில் நாட் கெட் சரீராங்கிற ஒரு குரூப். தப்பான கருத்து. நீங்க அதை ஐயோலாம் நினைக்க வேண்டாம். அது இருக்கிற வரைக்கும் இருந்தாகும். அதுக்கு சொல்றாரு சங்கரர் அந்த இடத்துல நெகேட் பண்ணுவார். இது சாந்தோக்கி புருஷன் பாஷ்யத்தை நான் சொல்றேன். அது என்ன சொல்லுவார் சங்கரரு? அட முட்டாளே, தத்து துவம் அசிங்கிறது பிரசன்ட் டென்ஸ், இட் இஸ் நாட் பாஸ்ட் டென்ஸ். எது? ஃபியூச்சர் டென்ஸ். இட்ஸ் நாட் பாஸ்ட் டென்ஸ், இட் இஸ் நாட் ஃபியூச்சர் டென்ஸ், இட் இஸ் பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸ் என்னது? நீ இப்பொழுதே அதுவாக இருக்கிறாய். இருப்பாய்னு சொல்லிச்சா டீச்சிங்க அப்படின்னு போட்டு வளாசுவார் அந்த இடத்துல பாஷ்யத்துல. என்ன டென்ஸ் படிச்ச, என்ன கிராமர் படிச்சிருக்க நீ? சான்ஸ்கிரிட் ஒழுங்கா கிராமர் படிச்சியா? அசின்னு சொன்ன பிரசன்ட் டென்ஸ். நீ என்ன சொல்ற? யூ வில் பிகம் தட் இன் த பாஸ்ட். எப்போ? ஆஃப்டர் த பிரளயம் போட்டு அவர் நெகேட் பண்ணுவார். சும்மா ஒரு நியூஸ்க்காக நான் சொன்னேன். இந்த இடத்துல மூலத்துக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு பாஷ்யத்தில் இந்த மாதிரி எல்லாம் அவர் நெகேட் பண்ணியிருப்பாரு. இப்ப அடுத்த ஒரு நியாயத்துக்கு வரும். தத்து கிரத்து நியாயம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்க. வேர்டு தான் அப்படி இருக்கும். ரொம்ப ஈஸியான வேர்டு தான். ஏன்னா அந்த வேர்டு கரெக்டா இருக்கிற அந்த நியாயம் பேர் சொல்லும்போது ஞாபகம் இருக்கும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வரணும், அவ்வளவுதான். தத்து கிரத்து நியாயம் அப்படின்னு என்னங்க? யதா உபாஸ்தே ததா பவதி. என்னங்க அது கூட ஈஸியா இருக்குது. இது நீங்க சொல்றது இன்னும் பெருசா இருக்குது, கஷ்டமா இருக்கு. அப்படி அல்ல, ரொம்ப ஈஸி. யதா உபாஸ்தே ததா பவதின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது எதை நீ உபாசனை பண்றையோ, மீண்டும் மீண்டும் தியானம் பண்றையோ, அதுவாக நீ மாறுவாய். அதுதான் தத்து கிரத்து நியாயம். தத்து கிரத்து எதை பண்றையோ அதுவா மாறிடுவேன். அதுதான் நான் விளக்கமா சொல்றது. யதா உபாஸ்தே, உபாஸ்தேன்னா என்ன பண்றது? உபாசனை, மெடிடேஷன். நீ ததா பவதி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீ இதெல்லாம் வந்து தியான பர்பஸ். புரிஞ்சுங்களா? நம்ம சப்ஜெக்ட் இது அதை மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. தியானத்துல சொல்றது அது. இப்போ தியானத்துல என்ன சொல்லுவாங்க? இப்ப நீ வாயு தேவதை, ஒரு உதாரணம் எடுத்துக்கலாமே. நீ வாயு தேவதையே உபாசனை பண்ணிக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜென்ம முச்சூடு பிறவி முச்சூடும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இறந்ததற்கு பிறகு நீ வாயு தேவதை லோகத்துக்கு செல்வாய், அல்லது வாயு தேவதையா கூட ஆகலாம். யதா உபாஸ்தே ததா பவதி. அந்த தியானத்தோட நின்னுக்குனது. ஆச்சா? இப்ப அத லாஜிக்கல இந்த தத்துக்கிறது நியாய பிரகாரம் தான் குரு சேவையே வரும். நீங்க ஏன்னா நம்ம வாயு தேவதைகளை நம்ம எப்ப உபாசனை பண்ணி நாம எங்க அதுக்காக குரு சேவையே அதுல வரும் பாருங்க. தத்துக்கிறது நியாயம் தான் அது. என்னன்னா நீ வந்து குருவுக்கு பணிவிடை செய்துகிட்டே இருந்தீனா குருவுடைய குவாலிட்டி சிஷியனுக்கு வந்து அந்த லா பிரகாரம், அந்த லா அப்ளிகபிள் டு திஸ் ஹியர் ஆல்சோ. ஏன்னா குரு சேவை எதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா, காசு வாங்கிக்கிறாங்களா, எதுக்கு குரு சேவை நாம நினைப்போம். அப்படி அல்ல. குருவுடைய நீ பணிவிட செய்யதா உபாஸ்தே. எந்நேரம் அவரோட சிந்தனையிலே இருக்கிறமா உபாஸ்தே. மெடிடேஷன் என்னங்க? அந்த ஒரு தாட்டை திருப்பி திருப்பி கொண்டு வர பேர் தான் மெடிடேஷன். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சிங்கிள் தாட் ரிப்பீட்டட், அதுக்கு பேர் தானே மெடிடேஷன். இப்ப குரு சேவை பண்ணும்போது என்ன வரும்? குரு 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 குரு. குருவை பத்தி யார் அதிகமா நினைக்கிறாங்களோ, யாருக்கு அந்த அதிகமா நினைக்கக்கூடிய வாய்ப்பு வரும்? சேவை பண்றவங்களுக்கு. சொல்லி கொடுத்த விஷயத்துல போய் நிப்பீங்க, குரு நினைக்க மாட்டோம். இன்னைக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன்னா அந்த விஷயத்துல தான் நம்ம நேரம் நிற்போம் புரிஞ்சுக்கிறதுக்காக. குரு குரு குருன்னு மேல அந்த குருனா பிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்லைங்க, அது தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா கை கால் இருக்கிற அப்படி அல்ல. அந்த குரு, அந்த அறிவு, அந்த ஞானம், புரிஞ்சுங்களா? குரு மீன்ஸ் ஞானம். அதுல நீங்க நிக்கிறதுங்கிறது பிராக்டிக்கலா நீங்க எம்பி பிடிக்கிறது வேற. ஆனா அந்த சொல்லி கொடுக்குற குருவோட சிந்தனை எப்ப அதிகமா யாருக்கு வரும்?
கூடவே இருந்து காலேருந்து சாயங்காலம் வரைக்கும் படிக்கிறான், குரு சேவை பண்றான், படிக்கிறான், குரு சேவை பண்றான்னா அவனுக்கு குரு பத்தி சிந்தனை அதிகமா வருமா? இப்ப நம்மளாம் எப்படி வந்துட்டோம், ஆன்லைன் போது ஒரு 1 hour நம்ம எங்களை குருவை பத்தி நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மறுபடியும் நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதுலதான் நீங்க டொல்லாய் ஆகணும். குருவோட நினைப்பு வராது. இந்த தப்புன்னு சொல்லல, இட் இஸ் பிராக்டிக்கல், இட் இஸ் நாட் ராங் அட் ஆல். உட்காந்து நாம என்னங்க குரு நான் நினைச்சிட்டு இருக்க முடியும், அப்ப சப்ஜெக்ட் யார் படிக்கிறது, ஐயோ அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா அப்ப நீங்க குருவை நினைக்க முடியாது. அது இருக்கிற சப்ஜெக்ட் என்ன, இன்னைக்கு என்னென்ன வேர்டு வந்து தத்துவமசிக்கு என்னென்ன நியூ வேர்டு படிச்சோம், முதல்ல நான் போன கிளாஸ் இதைத்தான் நீங்க சிந்திச்சு எழுதுறது எல்லாமே. குரு ஞாபகத்துக்கு வரமாட்டாரு. எப்ப குரு தியானம் பண்றீங்களோ, புரிஞ்சுங்களாப்பா, குருவை தியானம் பண்றது யாருனால ஈஸியா பண்ண முடியும். அது வந்து அவங்க வந்து தியானம் பண்ணணும்னு உட்காந்து பண்றது இல்ல, சேவை பண்ணும்போது அவரோட ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், குரு தியானம் உள்ள ஓடும். அப்போ குரு தியானமா எப்படி வாயு தேவதை வாயு லோகத்துக்கு போறாங்க, அப்ப குரு தியானம் பண்ணும்போது குருவுடைய தீர்ந்து போச்சு. குருவை தியானம் பண்ணும்போது அந்த குருவுடைய குவாலிட்டி அதான் எதா உபாஸ்தே, எதை நீ உபாசனை பண்ற திருப்பி திருப்பி அபியாசம் பண்றியோன்னு எடுத்துக்கலாம். நீங்க திங்கிங் தாட் ப்ராசஸ் எதை நோக்கி அதிகமா வருதோ ததா சிஷ்யா, அதாவது சிஷ்யனுக்கு அந்த குவாலிட்டி வந்துடும். அதுக்காக ஏன் சாதன சதுக்குலாம் ஒன்றும் தேவையில்லைங்க, என்ன குருவை நினைச்சிட்டே நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன்னா ஒன்றும் வராது. என்ன உடனே அடுத்த ஆப்போசிட் போயிடக்கூடாது. ஏன்னா எதுவும் முயற்சி தட்டு தேவையில்லைங்க. யோகா பத்தி ஃபுல் நாலேஜ் அங்கே இருக்குன்னா நமக்கு யோகானுடைய பலன் வந்துருமாங்க. அந்த மாதிரி தான், வெறும் அறிவு ஒண்ணுமா. ஸோ அந்த குருவனுடைய குவாலிட்டி சிஷ்யனை, அதாவது குருவை வணங்குறவங்களுக்கு அல்லது அவரை அதிகமாக சேவை செய்யறதுக்கு, அதனால நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த சிஷ்யர் குருகிட்ட நீங்க என்னென்ன குணங்கள் சாத்தியமா அடைய வேண்டியது, உங்களுக்கு சாதக்காக எது நீங்க அடையணும்னு நினைச்சிட்டு போராடிட்டு இருக்கீங்களோ சாத்தியம், அது வருவதற்கு முயற்சி செஞ்சீங்கன்னா ஈஸியா வரும். வெறும் முயற்சியை பண்ணாம நான் பாட்டுக்கு தியானம் பண்றேன், எனக்கு வந்து நீ கோபத்திலிருந்து விடுபட்டுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கோபத்துக்கு உண்டான முயற்சி ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இவ்வளவு குருக்கு எம்பசைஸ் பண்றாங்க, ஈஸ்வர தத்துவம் அவ்வளவுதான். எப்ப நீங்க எதை முயற்சி பண்ணாலும் யாரை கொண்டாந்து வைக்கிற, பிரிங்கிங் ஈஸ்வரா இன்டு லைஃப் சொல்லிட்டே இருக்கிறமா, அப்ப குருங்கிறவர் யாரு, ஈஸ்வரஹா. அவ்வளவுதான் லாஜிக். நீங்க எங்க முட்டுங்க, எங்கேயும் ஒரு இடத்தோட நம்ம சாஸ்திரத்தை சொல்ற விஷயத்தை நெகேட் பண்ணவே. நீங்க ஒரு புது விஷயம் சொன்னேன், எங்க நெகேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரே வேர்டு என்னது, அவரு ஈஸ்வரன். ஈஸ்வரன் பிரிங்கிங் ஈஸ்வரா இன்டு யுவர் லைஃப், பிரிங்கிங் குரு இன்டு யுவர் லைஃப். தட்ஸ் ஆல். ஏன் குரு இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரஹா. அந்த லாஜிக்ல தான் அது சொல்றேன். புரிஞ்சுங்களா? அடுத்தது இப்ப நம்ம என்ன பார்த்தோம், தத்துக்கிரத்து நியாயம். எதுக்கு சொல்றேன்னா இந்த இது மாதிரி இப்ப எல்லாம் ஒண்ணு பார்த்துட்டோமா, எது என்ன பார்த்தோம், தத்துக்கிரத்து நியாயம் எதா பார்த்து ததா பவதி. அந்த மாதிரி பிரம்மனை எடுத்துக்க முடியாது. பிரம்மம் 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 தியானம் உடனே என்ன ஆயிடுவேன், அகம் பிரம்மாஸ்மி. ராங் கான்செப்ட். அது புரியறதுக்காக இவ்வளவு நேரம் சொன்னேன். ததா கிரத்து நியாயம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அதால இது வந்து நேய விஷயம், தியான விஷயம். பிரம்ம 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 பிரம்மன் திருப்பி திருப்பி அபியாசம் பண்றது அகம் பிரம்மாஸ்மி ஆயிடுவனா, ஏன்னா குரூப் இருக்கிறாங்க. அது வந்து தேய விஷயம். சாஸ்திரத்துல வர பிரம்மாங்கிற வேர்டு தேய விஷயம், இட் இஸ் நாட் அ ஞான விஷயம்னு சொல்ற குரூப்பே இருக்குது. கர்மகாண்டிஸ் எல்லாம் அங்கதான் வருவாங்க. அத்தனை கர்மகாண்டி அவங்க அதான் சொல்லுவாங்க. அது உபாசனை பண்ண சொல்லியிருக்கு. யாரு, ஏன்னா அவங்க ஒவ்வொரு கர்மத்துக்கு முன்னாலும் உபாசனை ஒண்ணு இருக்கும். இப்ப காலையில ஹோமம் பண்றாங்கன்னா அந்த நைட்டு பாத்தீங்கன்னா அதை பத்தி சாண்ட் பண்ணி உபாசனை பண்ணி அது ஒரு டெக்னிக் இருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி பிரம்மம் என்ன பண்ணிக்கணும், உபாசனை பண்ணு ததா பவதி. ஏன் சாஸ்திரமே சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஏதா உபாஸ்தே ததா பவத்தினா அது மனதுக்கு மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஏதா உபாஸ்தே ததா பவதி. எந்த ஏரியாக்குள்ளதான் அது ஒர்க் அவுட் ஆகும், மனம், நாட் புத்தி. புத்தி எப்படிங்க திருப்பி திருப்பி ஒன்று உபாசனை. அதனால சொல்ல வேற அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ். ஏன்னா அட்வைஸ் எங்க ஒர்க் பண்ணணும், புத்தியில போய் வேலை செஞ்சா தான் மாற போறான். நீ என்னதான் மனதுக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னா அது எங்கதான் போய் உட்காந்துருக்கும், அவனுக்குள்ள மனதுல தான் போய் உட்காந்துருக்கும். அதனாலதான் சொல்றது the value of value தெரியாததுனாலதான் குழந்தைங்க வேல்யூ ஃபாலோ பண்றது இல்ல. ஏன்னா வேல்யூ ஆஃப் வேல்யூங்கிறது எங்க இருக்கணும், புத்தியில் இருக்கும். அப்ப அந்த புத்தியில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம்னா அவன் புத்தி பேச்சதான் கேட்பான். எந்த பையனும் பிள்ளையும் மனோ பேச்ச கேட்க மாட்டாங்க, புத்தியில தான் பேச்சு கேட்பாங்க. புத்தி அவனோட புத்தி என்ன சொல்லுதோ அதைத்தாங்க கேட்பான், அதைத்தான் சூஸ் பண்ணுவான். இட் இஸ் நேச்சர். கிரியேஷனுடைய நேச்சர் அப்படித்தான்.
அப்போ அவன் புத்திய கரெக்ட் பண்ற ட்ரை பண்ணும்போது நீங்க இந்த அட்வைஸ் பண்ணும்போது எங்க போய் உட்காரும்? மனது தாங்க போய் உட்காரும். இது செய்யாத, அதை செய்யாத. அவன் சொல்லுவான், வேறு டிவி பார்க்காத, செல்போன் பார்க்காத. அந்த பையன் மனசுல அந்த கரத்தை எனக்கு தெரியுமே, நானே பண்ண முடியாம தானே உட்காந்துருக்கிறேன், செல்போனை தூக்கி போட முடியாம அடிக்ட் ஆகி உட்காந்துருக்கிறேன். திருப்பி அதையே சொல்றேன்னு அது மேல ஒரு அதுக்கு ஒரு வெறுப்பு தான் வருது சொல்றவங்கள பார்த்தா அந்த குழந்தைகளுக்கு. அப்படி சொல்ல அது மனசுல போய் பதியுது. அது உபாசத்தை தாத்தால வராதங்க, அது மனதுக்கு மட்டும்தான். ஆனா புத்தியில என்ன பண்ணணும் நாம? இட் இஸ் ஞான விஷயம். எது? செல்போன் பார்க்காதேன்னு தியானம் பண்றதுனாலயோ திருப்பி திருப்பி நீங்க சொல்றதுனாலயோ அந்த குழந்தை செல்போன்ல இருந்து விடுபட முடியாது. தெரிஞ்சுக்குங்க. அட்வைஸ் நெவர் ஒர்க்ஸ். என்ன பண்ணணும்? அப்போ புத்திக்கு அவனுக்கு புத்தின்னு என்னங்க? அறிவு. அந்த விஷயத்தை பற்றிய அறிவு உள்ள போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் முடிவு பண்ணுவான், பார்க்க கூடாது, பார்க்க கூடாது. அவன் அந்த புத்தி சாரதி, புத்திஞ்ச சாரதி. அவனை இட்டு செல்றது யாருன்னு யோசனை பண்ணுங்க. அந்த பையனையோ பொண்ணையோ என்னையவே யார் இட்டு செல்றா? சாரதி, புத்தி தான் சாரதி. அங்க கொண்டே மாற்றத்தை கொடுக்கணும். அப்ப அந்த அறிவு கொடுக்கணும்னா முதல்ல அந்த அறிவு நமக்கு இருக்கணும். அப்பதானே நீங்க பையனுக்குள்ள எங்க போய் தொட முடியும்? புத்தியை போய் தொட முடியும். இல்லைன்னா எங்க நீங்க கொடுக்குற விஷயம் எங்கதான் இருக்குது? மனம். அவன் என்ன தியானம், நீங்களும் தியானம் பண்றீங்க, அவனும் என்ன பண்றா? தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கான். நெவர் ஒர்க்ஸ். இந்த காலத்துல இந்த ஒரு சின்ன விஷயத்தை தெரியாம தான் பேரண்ட்ஸும் போராடுறாங்க, டீச்சர்ஸ் அதை விட போராடுறாங்க, ஸ்கூல் நடத்துறவங்க அதை விட போராடுறாங்க. பை பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் சேயிங். இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. குழந்தை எங்க கை வைக்கணுங்கிறது தெரியுது இல்ல, மனதையே அது என்ன ஆகுதுனாங்க டிப்ரெஷன். அது திருப்பி ஏன்னா அவங்களாலே முடியல பாவம். யாருமே நான் செல்போனுக்கு அடிமையாகணும்னு சொல்லி எந்த குழந்தையும் அடிமை ஆகிறது இல்லை. நான் கெட்ட குணங்களை வளர்த்துக்கொள்ளணும். எந்த குழந்தையோ கெட்ட குழந்தைகள் வளர்த்துக்கிறது இல்லைங்க. நல்ல குணங்களை நான் வளர்த்துக்க மாட்டேன்னு முயற்சி செஞ்சு வாழல. இயலாமை, ஹெல்ப்லெஸ்னஸ். They are all in helplessness. இத புரிஞ்சு அனலைஸ் பண்ணி அப்புறம் தான் பிளான் எக்ஸிக்யூட் எங்க பண்ணணும்? புத்தியில பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கா புத்தி சாரதி அவன் போயிட்டே இருப்பான் கரெக்டா. இந்த புத்திக்கு ஃபீட் பண்றதுக்கு யாருக்கு தெரியல. ஏன்? அங்க கொடுக்கணும், அறிவு கொடுக்கணும். அப்ப அந்த அறிவு எங்கிட்ட இருக்கணும். அப்ப நான் பேசுறது எங்க போய் தொடும்? அந்த குழந்தைக்கு அறிவுல போய் தொடும்போது அவன் மாறிக்குவான். நீங்க சொல்லிக்கூட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த காலத்து பசங்க, நம்மள மாதிரி இல்லைங்க, எங்க போனீங்களோ அதான் சொல்றாங்க. எனக்கு யாரும் குழந்தைய பத்தி பேசி ரொம்ப கோவம். அது நம்ம மாதிரி இல்லைங்க, நாமளும் அம்மா சொன்னா அப்படியே கேட்டு ஏங்க அவங்க சிந்திக்கிறாங்க, நல்லதுங்க. சிந்திக்காம தத்தியாட்டு நம்மளாட்ட அம்மா அது மரியாதை வேணும் ஒன்று உண்டு. அம்மா சொல்லங்கிறக்கா அப்படியே கேட்கணுங்கிறது கிடையாது. அந்த குழந்தை கேள்வி கேட்குது, அறிவை வச்சுக்குங்க. டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், யூ கெட் த நாலேஜ் பிகாஸ் யூ ஹாவ் டு டச் த புத்தி ஆஃப் அ கிட். மீன்ஸ் யூ மஸ்ட் பி நாலேஜபிள் எனஃப் டு டேக்கிள் த புத்தி ஆஃப் த கிட். நீங்க மனசையே பண்ணிட்டு இருந்தா யூ கேனாட் சேஞ்ச், யூ கேனாட் see any change. யூ கேனாட் சேஞ்ச் எனி. ஏன்னா புத்திம் த சாரதி. அதான் அதோபனிஷத்துல அவ்வளோ அற்புதமான அது கோல்டன் வேர்ட்ஸ், புத்திம் ச சாரதி. அப்ப நம்ம ஒருத்தனை திருத்தணும்னா எங்க கை வைக்கணும்? புத்தியில கை வைக்கணும். அப்ப அந்த குழந்தை அவன் நீங்களும் ஒன்னு குத்திக்கிட்டே இருக்க வேண்டாம். அவன் பாட்டுக்கு சாரதி இழுத்து போயிட்டே இருக்கு. புத்தியை விட கரெக்டான என்ன சாஸ்திர புத்தியோட எக்யூப்டு வித் சாஸ்திர ஞானம். The child should எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு கூடாது. ஸோ அந்த சைல்டுக்கு எந்த புத்தி கொடுக்கும்? அந்த புத்தி should be equipped with what knowledge? சாஸ்திரிக் நாலேஜ். சாஸ்திரத்தின் இறைவன் சொன்ன அறிவை நீங்க புத்திக்கு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தை மாறித்தானே ஆகணும். எப்படி மாறாம போவான்? ஏன்னா என் புத்தியிலிருந்து வந்ததானே சொல்லிட்டு இருக்கிறான்? கிடையாது. ஸோ சொல்லி கொடுக்குறவங்களுக்கு இது தெரியணும், அந்த குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது பாவம். அதுகளை பிளேம் பண்றது தப்பு. வச்சுங்களா? அடுத்தது ஞானத்துடைய பலன். இந்த எதுக்கு இதை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது தெரியும். ஞான பலன் என்னன்னா, ஒரே ஒரு எக்ஸாம் சொல்ற பாருங்க. இப்ப நமக்கு ஒரு வீடு இருக்கு, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சர்வெண்ட், பல மாஸ்டர்ஸ். என்னது? மாமனார், 2 பசங்க, 2 மருமக, 4-5 பேரம்பேத்தி. ஒரு எக்ஸாம்பிள் நான் ஃபீலிங் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். எல்லாம் சேர்ந்து யார் இருப்பா? ஒரே ஒரு டிரைவர். காலையில் அவர் கூப்பிடுவார், இந்த அம்மா கூப்பிடும், மருமக கூப்பிடுவா, பல ஓனர் மாஸ்டர்ஸ். அவன் என்னது ஒரே அளவு சிங்கிளாக சிக்குவா பாருங்க.
எனக்கு 8 மணிக்கு அங்கே வா, 8 மணிக்கு அங்கே வா, 8 மணிக்கு இங்கே வா, அவள் தடுமாறுவா பாவா. 8 மணிக்கு அங்கே போகிறதா இங்கே போகிறதா, அப்புறம் ஹையாரிங் பண்ணுவான். வீட்டில் யார் வந்து பவர்ஃபுல் அவங்க சொல்கிறத முதல்ல கேட்கலாம், யாரு கொடு கடைசி அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நம்ம எல்லாம் கடைசியில் ஒதுக்கிறோம், அக்கா அது நாளைக்கு பார்த்துக்கலாம்க்கா, அது டென்ஷன் 3 டிக்கெட் அங்கே டென்ஷன் இருக்குது, நான் போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ என்ன கஷ்டம், பல மாஸ்டர்ஸ் சிங்கிள் சர்வன்ட் தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம். ஏன்னா எனக்குள்ள பல நான் அல்ல என்னது மாஸ்டர்ஸ், உள்ள இருக்கிற ஒரு நான் என்னது மாஸ்டர்ஸ், அங்க வேலை செய்யற. ஏன்னா பாருங்க, ஒரு மனம் இதை பேசணும்னு சொல்லி பேசிடும். நம்ம முந்தானத்தில் நடந்த இன்சிடென்ட் நேற்று முந்தானதே எடுத்துக்கோம். ஒரு மனம் பேசணும்னு பேசிடுச்சு, புத்தி அந்த மனம் அந்த மனம் பேசிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஏன் பேசினேன், நமக்கு அம்மா மைக் ஆன் பண்ணாமே இருந்திருக்கலாமா, ஆன் பண்ணி பேசுங்களா சொல்றேன், அவங்கள சொல்ல. ஒரு மனம் என்ன சொல்லிச்சு அந்த நேரத்துல, ஒரு மாஸ்டர் நீ ஓபன் பண்ணி பேசு. இன்னொரு கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனைகளை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு மனம், இன்னொரு நான், அது வேற நான் தானே, பேசுறது நான் வேற. இந்த நான் என்ன சொல்லுது, நான் பேசாம இருந்திருக்கலாமா. இதுதான் பிரச்சனையே. பல நான் எது, அவன் 8 மணிக்கு ஒருத்தர் அவர் வாங்குறாரு, 8 மணிக்கு இங்க வா அங்க வானா, அந்த சர்வன்ட் யாருக்கு வேலை செய்வான். இதுதான் சம்சார துக்கமே. எப்போ இத்தனை நானை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், உள்ள எவனோட போறதுன்னு தெரியாம அந்த சர்வன்ட் கஷ்டப்படுறான் பாத்தீங்களா, அதே கஷ்டம்தான் சம்சாரம். பல நான். இப்ப என்ன பண்ணுது சாஸ்திரம், இது வந்து குருக்ஷேத்திரம் இல்லைங்களா, இதுக்குதான் குருக்ஷேத்திரம் பேரு. இது பல மாஸ்டர்ஸ், ஒரே ஒரு வேலைக்காரன் என்ன கஷ்டப்படுவானோ அந்த மாதிரிதான் டே டு டே லைஃப்ல ஒரு நான் பேசியிருப்பான், உள்ள இருக்கிற ஒரு நான் ஏன் பேசியிருப்பான். ஒரு நான் சாப்பிட்டுருப்பான், இன்னொரு நான் வந்து ஏன் நீ சாப்பிட்ட, டாக்டர் வேண்டான்னு சொன்னார்ல ஏன் சாப்பிட்டுருப்பான். ஒரு நான் சிரிச்சிருப்பான் ஒரு கூட்டத்துக்குள்ள, இன்னொரு நான் ஏன் சிரிச்சு கெட்ட பேர் வாங்கினீங்கப்பா. எல்லாத்துக்கும் உள்ள போராட்டங்க. பேசினவன் ஒருத்தன், கேட்டவன் கேட்கறவன் வேண்டான்னு சொல்றவன் ஒருத்தன், சிரிச்சவன் ஒருத்தன் வேண்டாம், ஒரே எனக்குள்ளேயே தான் குருக்ஷேத்திரம். ஏன் பேசினேம்பா, ஏன் தூங்குனேம்பா, ஏன் எந்திரிச்சினா, ஏன் போனேம்பா. இது ஒரு இதுதான் பாண்டவர்களுக்கும் கௌரவம் எப்படி வேணா எடுத்துக்கங்க, குருக்ஷேத்திரம். அதை என்னவா மாத்தணும் தெரியுங்களா, பிளே கிரவுண்டா மாத்திக்கணும். குருக்ஷேத்திரமா இருக்கிறத எப்படி, பிளே கிரவுண்ட்ல எப்படிங்க, அதே அடி உழுகும், எல்லாமே உழுகும். ஆனா அது என்னது, பிளே கிரவுண்ட்ல குழந்தை குருக்ஷேத்திர மாட்டாங்க. இந்த காலத்துல அது அப்படி ஆயிடுச்சு, கிரிக்கெட்டை பார்த்தா அப்படிதான் தோடுது, குருக்ஷேத்திர மாட்டா தான் சண்டை போட்டுக்கிறாங்க. நார்மலா குழந்தை விளையாட பிளே கிரவுண்ட் நினைக்க, இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல நினைக்காதீங்க, ஏன்னா அங்க அப்படியே போர்க்களமா இருந்தா அப்படியே துடிக்கிறானுங்க, அது வேண்டாம். சாதாரண ஒரு விளையாட்டு மைதானம், ஒரு சாயங்கால நேரம் ஒரு பார்க்கு, குழந்தைங்க விளையாடுது, அங்கேயே என்ன பண்ணிக்கங்க, அடிச்சுக்குங்க, ஓச்சுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனா மைண்ட் எப்படி இருக்கு நமக்கு, ரிலாக்ஸ்ட். இதுதான் பல நான்களை என்ன பண்ணுவது தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் இத்தனை நான் இருக்கு, எல்லா நாணையும் ஒரு அகங்காரத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த அகங்காரத்தை நெகேட் பண்ற விஷயம் தான் சாஸ்திரம் பண்றது. இத்தனை நான்ல என்னது, இத்தனை அகங்காரம் எல்லாத்தையும், அந்த நான்கிறது பல நான், ஒரு அகங்காரம் தான் செய்யறது. இந்த பல நானை செய்யறதாரு, அது நான் ஒரு நான் சாப்பிட்டு யார் பண்றது, அகங்காரம். அந்த அகங்காரத்தை டைம் ஆயிடுச்சு, ஓகே. ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி